ஓம் சாந்தி. கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறை சக்திக்கு என்னோட நன்றிகள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கிறது ஞானோதயம் என் தலைப்புல நம்ம முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடைவதற்காக தியானம், யோக மார்க்கத்துல எப்படி பயணிக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விதமா நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். ஓம் சாந்தி. இப்ப முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையணும்னா ஆத்மா அப்படிங்கிறது தன்னை உணர்ந்து கொண்டதாக இருக்கணும். சுயம் அறிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சுயம் என்பது புருஷ் எனப்படும் ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு புரிதல் இருக்கணும். இந்த ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம அதோடைய ஆதாரத்துலதான் இந்த உடல் அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மா அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் அந்த உயிராற்றல் அப்படிங்கிற அந்த சக்தி நிலைப்பாடு இந்த உடலை இயக்குறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஆத்மா இல்லாத ஒரு உடல்ல சக்தி அப்படிங்கிற ஆற்றல் இருக்காது. அதனால அப்ப இந்த இதுக்கு ஆதாரமாக இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப புரிஞ்சுக்கும் போது இப்ப இந்த உடல் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நான் அப்படின்னு சொல்லும்போது நானே எப்படி சொல்லுவேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ரொம்ப படிச்சிருக்கேன், நான் ரொம்ப அன்பானவள் அப்படின்லாம் சொல்றேன். ஆனா இந்த நான் அப்படிங்கிறது உண்மையில என்ன அப்படின்னா அந்த நான் எனப்படுவது ஆத்மாதான். ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது என்ன ஆகுறது அப்படின்னா காலப்போக்குல நமக்கு ஏஜிங் வரும்போதோ வியாதிகள் வரும்போதோ அந்த என்ன தேடுதலுக்காக இந்த ஆன்மா இங்க பயணிச்சு வருதோ அந்த தேடுதல் முடிவடையாம போயிடுறது. ஆனா உடலும் ஒத்துழைக்கல அப்படிங்கச்சு அந்த ஆன்மா என்ன பண்றது, இந்த உடலை வெக்கேட் பண்ணிட்டு புதுசா ஒரு உடலை எடுத்து திரும்பி தனது தேடுதல் வேட்டையை அடைய வேண்டிய அந்த நோக்கத்தை அது செய்யும். நம்ம எப்படி சாதாரணமா நம்ம ஒரு பேக், ஒரு ஆபீஸ்க்கு ஒரு பேக் எடுத்துன்னு போறோம் அப்படின்னா அந்த பேக் வீணா போயிடுது அப்படின்னு சொன்னா அந்த பேக்கை நம்ம வேண்டான்னு போட்டுட்டு புது பேக் எடுத்துன்னு போற மாடல்ல தான் ஆத்மாவும் அழகா செயல்படுது. ஏன்னா இது எல்லாமே இங்க ஆட்டோ மோடுல ஏற்கனவே டிட்டர்மைன் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஒன்றை விடுத்து இன்னொன்றை தேர்ந்தெடுத்து அது பயணிக்கிறது. அது எதுக்காக அப்படி பயணிக்கணும்ல? ஒரு தடவை வந்துட்டா அதுலயே அப்படியே இருந்துட்டு இந்த எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இல்லையா அப்படிங்கிறது. அதுப்பதான் என்ஜாய் பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆன்மா அப்படிங்கிறது இந்த பரமான்மா அப்படின்னு சொல்ற அந்த கண்டென்ட்ல இருந்து அதான் ஈசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இருந்து அது பிரிந்து இங்க வந்திருக்கு. அது இங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணணும், அதெல்லாம் சரிதான். ஆனா அதோட நோக்கம் என்ன அப்படின்னா எங்கேருந்து வந்தோமோ அங்க போகணும் அப்படிங்கிறதுதான் அதோடைய அதுல ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகியிருக்கிற ஒரு மேட்டர். ஆனா ஒன்ஸ் இந்த உலகம் அப்படிங்கிற இந்த இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பூமி அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டோம்னா, பூமிங்கிறது புவியீர்ப்பு விசை தன்னகத்தே கொண்டது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம அந்த லாவெல்லாம் நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். அப்ப இந்த பூமி எதையுமே தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடியது. அதனால தங்கிட்ட ஒண்ணு வந்துருச்சுன்னா அதாவது ரிலீவ் பண்ணவே பண்ணாது. அது எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது பாடுபடும். நம்மள மாதிரிதான், ஹியூமன் மாதிரிதான். நம்மள்ட்ட ஒரு பொருளோ ஒரு பணமோ வந்துட்டா அதை நம்மளே வச்சுக்கணும். அதை நம்ம வீட்டு இதை வித்துறக்கூடாது, அதை வித்துறக்கூடாது, எல்லாம் சொத்து சுகம்னு சேர்த்து வச்சுக்க மாதிரி பூமியும் அதே மைண்ட்ல இருக்கு. சோ இந்த பூமியில இருக்கிறனால நமக்கும் அதே மைண்ட் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம், எப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஆன்மா அப்படிங்கிறது இங்க வந்த உடனே அந்த ஆன்மா விடுபடுறதுக்கு இந்த பூமி அவ்வளவு சீக்கிரம் விடாது. அது அட்ராக்ட் பண்ணும் தானே. அந்த இங்கதான் இருக்கணும்னு நம்ம மைண்ட் செட்ல ஒரு எண்ணங்கள் உருவாகிற மாதிரி நம்மள என்ன பண்ணோம்னா தங்கிட்ட அப்படியே அழகா அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய அழகழகான விஷயங்கள் இந்த பூமியில இருக்கு. அதுக்கு பூமி தாய்க்கும் நன்றி கூறுவோம். ஏன்னா இந்த அழகான உலகம் படைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த படைப்புக்கும் நன்றி கூறுவோம். ஆனா இந்த உலகத்துக்கு தன்னை உணர்ந்து கொண்டு தன் தலைவன் எல்லாருக்குமே அந்த ஆன்ம உணர்வும் அந்த பரமான்மாவை பற்றி அந்த ஒரு அறிவும் வரத்துக்காக தான் இங்கவே பிறப்பே எடுக்கிறோம். ஏன்னா அவரோடயே இருக்கும்போது அவரை பத்தி தெரியவே இல்லை நமக்கு. நம்ம ஆன்ம உலகத்துல நம்ம ஆத்மலோகத்துல இருக்கும்போது நம்ம தலைவனாலும் பரமாத்மாவை பத்தி நமக்கு எந்த தாட்டும் எதுவுமே இல்லை, நம்மளை பத்தியும் இல்லை. ஏன்னா அங்க மனம் கிடையாது இல்லையா? மனமற்றுதானே ஆத்மலோகத்துல இருக்கும். மனமெல்லாம் எப்ப கிடைக்கிறது நமக்கு அப்படின்னா உடல் கிடைக்கும் போதுதான் கிடைக்கிறது. அப்ப அத இன்னுமே ஆன்மீகத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஈசன் அப்படின்னு சொல்ற அந்த பரமான்மா அப்படிங்கிறவர் அவர் சில பல விஷயங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு விரும்பினாரு, அனுபவம் பெறணும்னு விரும்பினாரு. அதனாலதான் தங்கிட்ட இருந்து இந்த ஆன்மா துகள்கள் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றது உண்டு. சரியா? அப்ப அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இங்க பதிவுகளா இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு பேச்சு, செயல், சொல், எண்ணங்கள் எல்லாமே இங்க ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதுதான் நம்ம சித்திரகுப்தன்ட்ட கணக்கு இருக்குன்னு சொல்றது நம்மளுடைய இதுல வழக்கமா இருக்கு. நம்ம பக்தியில சொல்லும்போது சித்திரகுப்தர்ட்ட தான் எல்லா கணக்கும் இருக்கு. அதை வச்சுதான் யமதர்மராஜா நமக்கு என்ன தண்டனையோ உயர்வோ அதெல்லாம் கொடுப்பாரு, சொர்க்கம் கொடுப்பாரு, நரகம் கொடுப்பாருன்னு தான் சொல்றோம். சோ இந்த சித்திரகுப்தன் அப்படின்னா சித்திரம் அப்படின்னு சொன்னா
எழுத்து வடிவம்னு அர்த்தம். அப்ப குப்தம் அப்படின்னு சொன்னா என்ன, மறைபொருளாக இருப்பதுன்னு அர்த்தம். அதாவது இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளால இந்த ஊனக்கண்களால பார்க்க முடியாது, ஆனாலும் அது இருக்கு அப்படிங்கிறது. அப்ப சித்திரகுப்தம்னா நம்ம ஒரு ஒருத்தருடைய இந்த சொல் செயல் எண்ணங்கள் எல்லாமே இங்க ஒரு ஃப்ரீக்வன்சியா ஃபார்ம் ஆகி அது வந்து இங்க அழகா நம்மளாம் எப்படி பேங்க்ல போய் லாக்கர்ல நம்ம வீட்டோட இதெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வைக்கிறோமே, என்ன சொல்றது, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அதே மாதிரி மாடல்ல இங்க நம்மளோடதெல்லாமும் தனித்தனி லாக்கர்ல இருக்கு. நிறைய நம்ம கோடிக்கணக்கான, எத்தனையோ கோடிக்கணக்கான, இப்ப இன்னைக்கு 800 கோடின்னு சொல்றோம், இன்னும் கொஞ்ச நாள் எத்தனை கோடி ஆகும் தெரியாது. கொடான கோடிக்கணக்கான இந்த ஆன்மாக்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே எங்க இருக்கு, இங்க அழகா பத்திரமா அவங்க அந்த லாக்கர்ல இருக்கு. அது இதுவா இருக்கு, சித்திரகுப்தமா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் அகாஷிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ்ல, எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்ப இது எல்லாமே இங்க பதிவுகளா இருக்கு. இததான் நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸோடைய ஒரு கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கலாம். அதை வச்சுதான் ஒருத்தருக்கு தீமையா இருக்கிறது ஒருத்தருக்கு நன்மையா படுறது, ஒருத்தருக்கு நன்மையா இருக்கிறது ஒருத்தருக்கு தீமையா படுறது, கருத்துக்கள் மாறுறது இல்லையா. ஒருத்தருக்கு இது தீமையான செயல்னு தோன்றது, ஒருத்தருக்கு இது நன்மையான செயல்னு தோன்றது. அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்துதான் நன்மை தீமையும் மாறுது இல்லையா. இப்ப இந்த ஆன்மா அப்படிங்கிறது தான் இந்த உடலுக்குள்ள புரிந்திருக்க உருப்பொருளாக இருக்கிறது. அதாவது இந்த ஊனக்கண்களால் அதை பார்க்க முடியாது. அதை பார்க்கணும்னா நமக்கு ஞான கண் தேவை. அப்ப அந்த ஞான கண்ணா என்ன அப்படின்னா, அந்த இறைவனை சிந்திக்கிறது, உள்ளுக்குள்ள ஆன்மா இருக்குங்கிறத ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறது, அது அகமுக பயணம்னு சொல்லப்படுது. அந்த உள்ளுக்குள்ள நமக்குள்ள அகமுகமாகவே பயணித்து உள்முகமாகவே சிந்திக்கும் பொழுது அந்த மூச்சை கவனித்தல் அப்படிங்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடைபெறுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஹார்ட் பீட் கேட்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த மூச்சு அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தெரியறது இல்ல, மூச்சு இல்லைன்னா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிடுறோம் இல்லையா. சோ இப்ப இந்த மூச்சு அப்படிங்கிறதுக்கும் உயிருங்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த உயிராற்றல்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு நம்மளும் சொல்லிட்டோம். இங்க இனிமே இந்த உடம்பு எந்த வேலையும் செய்யாதுன்னா அந்த உயிராற்றல் ஆத்மாவை தன்னோட அழகா எடுத்துட்டு போய் அது இந்த உடலுக்கு வெளியே சென்று விடும். சரியா. அப்ப அந்த மூச்சு ஒன்றிதான் நம்ம உயிரோட இருக்கோங்கிறது நமக்கு உணர்த்துறது. அந்த உயிரோட இருக்கோங்கிற அந்த உணர்வுக்குள்ளதான் ஆன்ம உணர்வும் இருக்கு. இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு. ஏன்னா உயிர் ஆன்மாக தான் இந்த உடலுக்குள்ள வருது. அந்த ஆன்மா அப்படிங்கிறது சாட்சியாக இருக்கு, ஏன்னா அது செயலற்ற ஒன்று. அந்த உயிர் அப்படிங்கிறது தான் ஆற்றலா மாறி இந்த உடல், ஆன்மா மற்றும் நம்மளுடைய இந்த கர்ம பதிவுகள் அது எல்லாத்தையுமே அதுதான் இங்க நிர்வாகம் பண்ணுது. நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறது எதுனா இந்த உயிராற்றல் எனப்படும் சக்தி அப்படிங்கிறது தான். அதை அதுல நம்மளுக்கு ஒரு தெளிவு, நம்ம எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் பயணப்பட முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா. அப்ப அதுக்குதான் இந்த சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த ஒற்றை அணுவான உயிர் அணுவை நீங்க தொழுது அதை வந்து நீங்க எப்பயுமே இது பண்ணிட்டே இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்த ஒரு உடலுக்குள்ள பல ஆன்மா அணுக்கள் இருக்கு. அந்த ஆன்மா அணுக்கள் பாத்தீங்கன்னா நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படி இருக்கு. அப்படி பிரிஞ்சிருக்கும் போது நியூட்ரான் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து சக்தியாகவும், எலக்ட்ரான் எனப்படுவது சிவமாகவும் நம்ம கணக்கு கொடுறோம். ஆண் அணுன்னு சொல்றோம். அப்ப எப்படி இருக்கு, அந்த குட்டி குட்டி அணுக்கள்ல முதல்ல அந்த சிவம் அப்படிங்கிற அந்த அணுக்கள் வந்து சேவகர்களுக்காகவும் காப்பவர்களாகவும் கலெக்ட் பண்ணி கொடுக்கறவங்களாகவும் இருக்காங்க. அப்ப அங்க வந்து சக்தி அப்படிங்கிற அந்த நியூட்ரான் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஆன்ம கருவை காக்கிற ஒரு பொருளாக இருக்கு. இது இந்த குட்டி குட்டி அணுக்கள்ல இப்படி குடல் ஃபுல்லும் அணு சொல்றாங்க இல்லையா, எல்லாமே அணுவா இருக்கு. எவ்ரி இது வந்து எந்த பொருளுமே வந்து அணுக்களுடைய தொகுப்பு தான் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிறார். ஏன் நம்மளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்குதான் முக்தி ஜீவன் சக்கதி கிடைக்கும் தேவைப்படுறது. அதுக்கு மரமோ இன்னொன்னு ஸ்டீலுக்கோ அதெல்லாம் தேவைப்படலை. ஏன்னா அதுகளுக்கு அந்த ஆறாம் அறிவு அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இல்லைங்கனால அதுகளுக்கு அது தேவைப்படலை. இப்ப நம்ம தானே இந்த உலகம் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்ல இருந்து விடுபட்டு அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த ஒன்றோட நம்ம இணையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா. அப்ப அதனால நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இது என்ன ஆயிடுதுன்னா ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது ஆத்மா அப்படிங்கிறச்சே பாத்தீங்கன்னா அதுல மையம் கொண்டிருப்பது அந்த ஈசத்துடி இருக்கு. அந்த ஈசத்துடிய சுத்தி பாதுகாப்பாக இருக்கிறது சிவமாகவும், அதை சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரான் தான் அந்த ஈசத்துடி சுத்தி பாதுகாப்பா இருக்கு. அதை சுத்தி வந்து இந்த நியூட்ரான் இருக்கு அந்த ஆத்மா அப்படிங்கிறதுல. அப்ப என்ன ஆகும்னா அந்த நியூட்ரான் வந்து ஒரு நியூட்ரான் இருக்காது, பல நியூட்ரான்கள் வந்து இந்த எலக்ட்ரானோட வந்து இணைஞ்சு அந்த எலக்ட்ரான் என்ன பண்றது, எலக்ட்ரான் அப்படிங்கிற அந்த சிவம் அப்படிங்கிற தத்துவத்தால ஆனதை பல சக்திகள் வந்து சேர்ந்து அதை வந்து ஒன்றிணைந்து இந்த உடல்ல இருக்கிற ஒன்னொன்னு பிடிபட்டு வரும்போது அந்த ஆன்ம அணுக்கள் அத்தனையும் உடைஞ்சு வரும்போது எல்லாமே சக்தி மயமா தான் வருது. அப்ப இந்த ஃபுல் வேலைக்கும் என்ன வேண்டியிருக்குன்னா அந்த சக்தியோடைய துகள்கள் தான் வேண்டியிருக்கு. அது எல்லாம் வந்து இந்த ஆன்ம அணுவுல வெளிப்புறத்துல
பற்றி கொண்டிருக்கிறது சிவம் அப்படிங்கிறதோட இணையும் போது அது வந்து சிவசக்தியாக மாறுது. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா அது அர்த்தநாரீஸ்வரரா மாறுது. எப்ப அந்த அர்த்தநாரீஸ்வரரா மாறுறதோ அப்ப அதுக்குள்ள இருந்து ஈச குழந்தை வெளிப்படுறது. அந்த ஈச குழந்தை அப்படிங்கிற அந்த கண்டென்ட் வந்து நியூட்ரான் ஆகிய சக்தி தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சக்தி தான் அந்த ஆன்ம அணுக்குள்ளே இருந்து வெளிப்படுது. அதுதான் எங்க போய் சேர்றதுன்னா அந்த ஈசனை சென்று அடைகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம சக்தியை நம்ம நினைவு கொள்ளணும், சக்தியை நம்ம தொழணும். அப்பதான் அந்த ஆன்ம அணு அப்படிங்கறது என்ன பண்ணும், வெளிப்படைஞ்சு அது தன்னை மலர்த்தி கொண்டு அதற்குள்ள இருக்கிற அந்த ஈச குழந்தையான சக்தியை வெளிப்படுத்துறது. அந்த சக்தியானது ஒளிப்பாலம் வழியா எங்க போயிடுறது, போய் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்ற அந்த ஈசனிடம் சென்று அடையுது. இப்படியாக இந்த இந்த ஒரு இது இருக்கு, இந்த அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதுக்குதான் சக்தி இல்லையே சிவம் அப்படின்னு சொல்ற பழக்கமா இருக்கு. இப்ப எப்ப வந்து ஆன்மா விழிப்புணர்வு அடையுதுன்னா அதை சுத்தி பல பல சக்தி துகள்கள் வந்து சக்தி வந்து அத வந்து நர்தனாரியா மாற்றும் போதுதான் நமக்கு இந்த அது சிவசக்தியா மாறும் பொழுதுதான் அந்த ஈச குழந்தையான சக்தி. அதைதான் நம்ம ஆதிபராசக்தி, அதான் மூன்று தெய்வங்களையும் படைச்சா அப்படி எல்லாம் சொல்றோங்க இல்லையா நம்மளுடைய இதுல. சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிறவங்களை படைச்சா அப்படின்லாம் சொல்றது நம்மளுடைய ஆன்மீக வழக்குல இருக்கு. அப்ப அது போய் அங்க ஈசனோட சேர்த்து அப்படிங்கிறது. அந்த ஆன்மா அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு இது மூலமாக இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்தி ஞானத்தை கொடுத்துருக்காரு. அதுல அவர் எப்படி சொல்றாருன்னா ஒரு எள்ளின் முனை போல இருக்கு அப்படின்றாரு. ஒரு எள்ளு அப்படிங்கிறது எத்த சின்னது இல்லையா, அதோட முனை அப்படிங்கிறது எவ்வளவு சின்னது. இப்ப நான் அந்த ஆன்மா அப்படிங்கிறது எள்ளின் முனை போல இருக்கு. பரமான்மா அப்படிங்கிற நானுமே எள்ளின் முனை போலதான் இருக்கேன். ஆனா என்ன அப்படின்னா என்னுடைய ஒளி வந்து இந்த உலகத்தையே இந்த கோள்களை எல்லாம் பராமரிக்க கூடியதா இருக்கு. ஆத்மாவின் ஒளி என்ன பண்றது, அந்த உடலுக்கான ஒளியாக இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒளியும் மனித உடலுக்குள்ள இருக்கும்போது பிரகாசமற்று போயிடுறது. இந்த பிரகாசத்தை உருவாக்கினாதான் இந்த ஆன்மா பரமான்மா சம்பந்தம் ஏற்படும் போதுதான் அந்த ஆன்மா மலர்ந்து அதுக்குள்ளேருந்து அந்த ஆன்ம ஜோதியானது வெளிப்படுது. அந்த ஆன்ம ஜோதி தான் நியூட்ரான். சாரதா தேவி சொல்லியிருக்காங்க, திருஞானம்ங்கிற புக்குல சாரதா தேவி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னொன்னையும் புரிஞ்சுட்டு பயணிக்கும் போது நமக்கு புரியும். அப்ப அந்த சிவத்துக்குள்ளேருந்து அந்த சிவம் மலர்ந்து ஒளி வீசணும் அப்படின்னா அதுக்குள்ள இருந்து சக்தி வெளிப்படணும் அப்படின்னு. அதுக்குதான் இது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றாக இருக்கிறது. சக்தியிலேருந்து மும்மூர்த்திகள் வராங்க, மும்மூர்த்திகள்ல இருந்து இந்த உலகம் இந்த படைப்பு உருவாகிறது. அந்த படைப்புல பாத்தீங்கன்னா அதுல வந்து சக்தியிலேருந்து உருவாகிறது தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாட்டேருந்து இந்த ஜீவாத்மாக்கள் உருவாகிறது. அந்த ஜீவாத்மாக்கள் வந்து நம்ம ஜீவாத்மாக்கள் இங்க ஆண் பெண்ணு உடல் எடுத்திருந்தாலும் நம்ம எல்லாருமே சக்தியோட நிலைகள் தான். அந்த சக்தி நிலைகளாக இருக்கிற நம்ம திரும்பியும் போய் அந்த சிவங்கிற அந்த தத்துவத்தை அடைஞ்சு திரும்பியும் அந்த சக்தியான அந்த ஆற்றலான அந்த ஜோதியாக வெளிப்படும் அப்படிங்கிறது இங்க இருக்கிறது. ஒன்றுக்குள்ள 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 ஒன்று முட்டை இருந்து கோயில் இருந்துதான், கோயில் இருந்து முட்டை வந்துதான் மாடல்ல சக்திக்குள்ளேருந்து இதெல்லாம் வெளிப்பட்டு அதுக்குள்ளேருந்து திரும்பி சக்தி வெளிப்பட்டு அது பிரிஞ்சு அதுக்குள்ளேருந்து சிவம் வெளிப்பட்டுன்னா இந்த ஒன்றுக்குள்ள 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 இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல வந்து நம்ம சில சமயம் சக்தி உயர்ந்தது சிவம் உயர்ந்ததுன்னு போன்ற சில பல தாட் நம்ம எல்லாத்தையும் ஆண் பெண்ணுன்னு நினைச்சுக்கிறோம்ல. இப்ப நமக்கே இங்க ஆண் அணுக்கள் பெண் அணுக்கள்னு சொல்றாங்க, எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படின்னா ஒரு புரிதலுக்கு ஒரு ஏன்னா ஒரு ஆன்ம கருவை வந்து ஒண்ணு பாதுகாத்து பக்கத்துல இருந்து அதுக்கு உணவு கொடுத்து அதை வளர்க்கறது அப்படிங்கிறச்சே தாய் தானே அதை வெளியில செய்யறா. அதுக்காக அதை பெண் அணுக்கள்னு அந்த வெளியில போய் எல்லாத்தையும் போய் தேடி பிடிச்சு எடுத்துன்னு வர்றது வந்து தந்தை தானே செய்யறாரு. அதனால அது ஆண் அணுக்களாகவும் சொல்லப்படும். வெளியில நம்ம பாக்குறத வச்சு இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம சொல்றோம். பட் எல்லாமே இந்த இறைத்துவம் வாய்ந்த இறை அணுக்கள் தான். சிவசக்தியாக இருக்கும்போதுதான் நம்ம வெல்ல முடியும். சிவசக்தி ஒண்டிதான் அந்த ஈச குழந்தைய நமக்கு பெற்றுத்தர முடியும். அதுக்குதான் ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்றது. ஐயப்பனை சொல்றாங்க இல்லையா, ஹரிஹர சுதன்னு சொல்லுவாங்க. அவருக்கு கூட மணிகண்டன்னு பேரு. அதனால அது என்னத்தினால அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஹரி அப்படிங்கிறது திருமால் அப்படின்னு சொல்றோம். அந்த ஹரி அப்படிங்கிறவங்களோட தங்கதான் இந்த சக்தி நிலை அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப மோரோவர் இது எல்லாமே ஒன்றுக்குள்ள 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 இருக்கு. இதெல்லாம் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இரண்டும் இனம் சிவசக்தியும் இணையும் பொழுதுதான் அந்த ஜோதியானது ஆன்ம ஜோதியானது வெளியில வரும். இப்ப இந்த எள்ளிய முனை போல இருக்கிற இந்த ஆத்மாவானது அந்த எள்ளிய முனை போல இருக்கிற பரமாத்மாவை சிந்திக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ஆத்மா அப்படிங்கறத நமக்கு ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இப்ப ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு, ஒரு வீட்டுல ஒரு பாய் குழந்தை இருக்கு, ஒரு கேர்ள் குழந்தை இருக்குன்னா அம்மா என்ன சொல்றாங்க, இது பாய் அப்படிங்கிறாங்க, இது கேர்ள் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அதை ஏத்துக்கிறது. ஏன்னா ஆம்பளை பையன் மாதிரி குதிக்காது அப்படின்னு பொண்ணு சொல்றாங்க. ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கு, வெளில போய் விளையாடு அப்படிங்கிறாங்க. அது ஏத்துக்கிறது. அதே மாடல நம்ம ஆன்மா அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கணும். இது வந்து
இது இறைவனே வந்து சொல்றாரு நீ ஆன்மான. அது அத்தனை பாரவான்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அத்தனை பேரும் அந்த இறை உணர்ந்தவங்க எல்லாருமே முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நம்ம ஆன்மாங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள அந்த ஆன்மாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வேலையும் நமக்கு தான். நம்ம தன்னைத்தானே அறியும் கலைதான் ஆன்மீகம்ங்கிறது. அப்ப நம்ம நம்மளையே பார்த்து 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 இன்டெப்தா பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஒன்றாக நமக்குள்ள போடப்பட்டிருக்கிற கூட்டுக்கள் பல பல பிறவிகளாக நம்ம நிறைய தேவையற்றதெல்லாம் நம்மளுக்குள்ள இன்ஹேல் வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஆன்மாக்குள்ள படிவங்களா அந்த நம்மளுடைய அந்த மனம் புத்தி சமஸ்காரம்ங்கிற அந்த அந்த மூணுலயும் அப்படி அழகா படிஞ்சிருக்கு. இந்த படிமானங்கள்லாம் விலகணும் அப்படிங்கிறதான். அது இந்த திரைகள் அத்தனையுமே விலகணும். அதுதான் வள்ளலார் வந்து திரைகள் அப்படின்னு சொல்லுவார். 7 திரைகள். இந்த பூட்டுக்கள் எல்லாம் ஒரு 7 8ன்னு அது அந்த அவருடைய பயணத்துல அவர் பார்த்ததை அவர் சொல்றாரு. பல பூட்டுக்களை போட்டு நம்ம பூட்டிட்டு இருக்கோம். நிறையவே நம்ம கலாச்சாரம் அது இது மதம் அப்படின்னு நம்ம நிறைய பூட்டுக்கள் எல்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்கனாலதான் அந்த ஆன்மா வந்து அந்த பல பூட்டுக்கள் நிறைய கதவுகள் இருக்கு. அது ஒன்றொன்றா திறந்துட்டாதான் கதவுகளை ஒன்னொன்னா திறந்து கொண்டு பயணிக்கும் போதுதான் நம்ம அந்த ஆன்மா அப்படிங்கிற அந்த கண்டென்ட் அந்த ஒரு நிலைப்பாடை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஆன்மாவை நம்ம புரிஞ்சுட்டா மட்டும்தான் நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதிக்கு. அப்பதான் நம்ம அதுல என்ட்ரி ஆறோம்னு அர்த்தம். புரிதல், அது நல்ல புரிதல். லிட்டரரி வெல்லா புரிஞ்சுட்டா போறாது, தனக்குத்தானே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நடக்கிற ஒரு நிகழ்வையும் பார்த்தா நம்ம ஒண்ணு நிச்சயம் பண்ணிருப்போம், ஆனா நடக்கிறது வேறையா. எங்க வீட்லயே நாங்க 2 பாப்பாக்கும் அழகா நாங்க எங்க ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லிதான் பிக்ஸ் பண்ணோம். கரெக்டா 2 பாப்பாவுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வேற ஒரு ஊர்ல அவங்களுடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் ஜாப் மாறி போச்சு. நாங்கெல்லாம் பார்த்து உள்ளூர்ல பக்கத்துல இருக்கணும், நம்ம மாவட்டத்திலயே இருக்கணும், நம்ம போய் வாரம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும், அப்படிலாம் பிளான் அப்படி பேசி பிளான் போட்டுதான் பண்ணோம். ஆனா என்ன ஆச்சுன்னா அவங்க திருமணம் முடிக்கிற அன்னைக்கு அவங்க வேறு மாவட்டத்துல இருந்தாங்க. யாருமே இங்க நாங்க வசிக்கிற ஊர்ல இல்ல. இப்ப இங்க என்ன இருக்குன்னா, திட்டம் போடுறது நம்மளா இருந்தாலும் செயல்பாடு யார் செய்யறா? அப்ப நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கு. புரிதல் வருதா? அப்ப அததான் நம்ம இறை சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப எவ்வளவு பிளான் போட்டிருப்போம், நாங்க எவ்வளவு வரன் பார்த்திருப்போம், எவ்வளவு தேடுதல் இருக்கும், எவ்வளவு நாங்க வந்து எங்களுடைய கையகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு பிளான் போடுறோம். ஆனா எதுவும் நடக்கல. ஏன்னா எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கிறது இல்லையா? எது நடந்ததோ அது நன்றாகவே இருக்கிறது, எது நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாக நடக்குது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்குது. சோ இப்ப இங்க எதுலயுமே நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய எதுவுமே இங்க யூஸ் ஆகிறது கிடையாது. ஆனா நம்ம யாமத்தம் நம்ம எதுவும் ஒரு முயற்சி பண்றோம். நம்ம எப்படியான நம்ம வந்து சக்சஸ் ஆகணும், நம்ம நினைச்சது நடக்கணும்லாம் பிளான் எல்லாம் போடத்தான் போடுறோம். பிளான் நம்மளதான் இருந்தாலும் அதோடைய செயல்பாடு அந்த இறைவனால் நடத்தி வைக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி டிட்டர்மெண்ட் தானே. அதனால அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடிதான் இங்க நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஒரு கட்டம் பொழுதும் நம்ம ஏங்கி தவிக்கிறோம். எனக்கே இந்த மாதிரி ஒரு கணவன், எனக்கே இந்த மாதிரி ஒரு மனைவி, எனக்கே இந்த மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா நான் ஏன் இன்னும் நல்லா படிச்சிருக்க கூடாது, என் கணவன் ஏன் இன்னும் ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்க கூடாது, என் மனைவி ஏன் இன்னும் நிறைய படிச்சிருக்க கூடாது, எங்களுக்கே இன்னும் பெரிய இன்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் லைஃபை நம்ம எப்பயுமே ஏத்துக்காம அந்த வேற எதையோ நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அந்த பயணம் தான் நம்ம துன்பத்துக்கு அழிச்சுன்னு போறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொல்லியிருக்காரு இல்லையா? அது எதனால சொல்றாருன்னா, மனுஷன் அந்த இருப்பு நிலையில இப்ப கையில என்ன இருக்கோ அதை விட்டுட்டு கையில இருக்கிற கிளாக்காயை விட்டு மரத்துல இருக்கிற பலாக்காய்க்கு ஆசைப்பட்டானாங்கிற மாதிரி கையில ஒண்ணு இருக்கு உனக்கான ஒரு வாழ்க்கை, அதை எப்படி சிறப்பா கொண்டு போகணும்னு இல்லாம இல்லாத ஒன்றெல்லாம் லிஸ்ட் அவுட் போட்டுட்டே இருப்போம். இது இல்ல அது இல்ல தினைக்குமே பொழுது விடிஞ்சு பொழுது சாயிற வரைக்கும் இந்த இல்லப்பாட்டு தான். அவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இல்லை, அவங்க இது ஹியூமன் மைண்ட். ஹியூமன் எப்பவுமே கம்பேரிட்டிவ் மைண்ட்ல இருக்கு. அது அந்த மைண்ட்ல இருந்து வாங்காது. அது அந்த குணம் அந்த குணம் இருக்கிற வரைக்கும் இறை உணர்வு நம்மளுக்குள்ள வராது. அப்ப இறைவன் அப்படிங்கிறவங்க நமக்குள்ள வரணும், அந்த இறை சக்திகள் நமக்குள்ள நிறையணும் அப்படின்னா இந்த கம்பேரிசன் அடுத்தவங்களோட நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாக்களும் தனித்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு விதமா வாழ வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்திருக்கு. இப்படியேதான் இந்த பாட்டு கச்சேரிக்கு போனோம்னா ஒருத்தவங்க வாய்ப்பாட்டு பாடுவாங்க, ஒருத்தவங்க வயலின் வாசிப்பாங்க, ஒருத்தர் கடம் வாசிப்பாரு, ஒருத்தர் மிருத்தங்கம் வாசிப்பாரு. அப்படி பல தரப்பட்டு ஒருத்தவங்க வந்து ஸ்ருதிப்பட்டி வச்சுட்டு டொயின் வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாமே பாட்டுக்கு ஒரு பாட்டை தான் அழகா சிங்க்ரோனைஸ் பண்ணி உருவாக்குறாங்க. ஆனா ஒருத்தவங்க ஒன்னொன்னுக்காக தானே அவங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா வயலின் வாசிக்கிறவருக்கு பாய திறந்து பாடினார்னா கேட்க முடியாது, காது அவ்வளவு கோரமா வாய்ஸ் இருக்கும்.
அந்த மாதிரி இந்த கடம் வாசிக்கிறவருக்கு மிருதங்கம் வாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் அது பாடினாங்கன்னா சுதி சேராம இருக்கலாம். புரியுறதா? ஆனா என்ன எது எது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல அவங்க வெல் ட்ரெயின்டா இருந்து அவங்க தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அதுதான் லைஃப் சாய்ஸ். நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே உன்னை ஏற்றுக்கொண்டு அதுல நீ மேல் எழுதி முன்னேறிக்கணும் அப்படிங்கறதுதான் உனக்கான வாய்ப்பு. நீ அடுத்தவங்க நாட்டம் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அது ரொம்ப தப்பு தானே. அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம வாய ஆசைப்படக்கூடாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு டிசைனா தான் இருக்கு. ட்வின்ஸ் ஒரே டயத்துல ஒரே அம்மா அப்பாக்கு ஒரே கர்ப்பப்பையில இருந்து கிழிச்சு எடுத்த ட்வின்ஸ் 2 பேர் ஒரே அம்மா அப்பா தான் சாப்பாடு போடுறாங்க, ஒரே மாதிரி தான் படிக்க வைங்க. ட்வின்ஸ்னா ட்ரெஸ் கூட அப்படியே சேமா வாங்குவாங்க. அப்படி வளர்த்து அப்படி கல்யாணம் பண்ணி தராங்க. ஆனா 2 பேரோட வாழ்க்கையும் அண்ணன் தம்பியே பண்ணிக்கட்டுமே, வேற வேற விதமாக இருக்கிறது. புரிதல் தான் நம்மள உயர்த்தும். பிறருடைய வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்த மாதிரியான ஆசைகள் தான் ஆத்மாவை என்ன பண்றது, துன்பத்துக்கு காரணமா இருக்கு. துன்பமும் கவலை பயம் குற்ற உணர்ச்சி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மா முன்னேற்றம் அடையாது. அதனால எப்பயுமே இந்த மாதிரி நான் நல்லா இல்ல என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா ஆன்மா முன்னேற்றம் அடையாம பின்தங்கி விடுகிறது. இப்ப நம்ம வந்தது என்னதுக்கு, ஆன்மாவை முன்னேற்றி ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை உணர்ந்து கொண்டு போய் அவரோட இணையணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இந்த உலக நாடகத்துல நமக்கான ஸ்கிரிப்ட். ஆனா நம்ம இந்த ஸ்கிரிப்டை விட்டுட்டு மத்ததுல எல்லாம் ஆசை பண்ணணும். அப்ப அந்த மனம்னு நம்மள்ட்ட தான் இருக்கு, புத்திங்கிறதும் நம்மள்ட்ட தான் இருக்கு, அந்த வினை பயன்களோட தொகுப்பு அப்படிங்கிறது சமஸ்காரம் அப்படிங்கிறதும் நம்மள்ட்ட தான் இருக்கு. அந்த நம்மளோட இந்த வினை பயன்களோட தொகுப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அப்ப நம்ம தான் அது எல்லாமே. இப்ப யார் இது எல்லாத்தையும் யார் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம தானே ஹேண்டில் பண்ணணும். வேற யார் ஹேண்டில் பண்ணுவாங்க? அது உனக்குள்ளதானே இருக்கு. இந்த 3 விஷயங்களும் உனக்குள்ளதான் இருக்கு. அந்த 3 விஷயங்களும் தான் உன் ஆன்ம முயற்சிக்கு தடை கொடுக்கறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம நம்மளுடைய அந்த உள்ளுணர்வோட பதிவு இருக்கு. ஏற்கனவே அதை எடுத்துன்னு வந்திருக்கோம். அது 3 கர்மாவோட சஞ்சித கர்மா, பிராரார்த்த கர்மா, அந்த கர்மா 3 கர்மா சொல்லுவாங்க. அதுதான் சமஸ்காரங்கள். ஒரே விஷயம் பிரெட் சாண்ட்விச் மாதிரி 3 விஷயத்துல இருக்கு. அப்ப இந்த கர்மாக்களை நமக்கு வேலை அவ்வளவு இருக்கு. இந்த 2 கர்மா, அதுல பழைய கர்மா இப்ப செஞ்சுட்டு இருக்கிற கர்மா, ஏற்கனவே இருக்குள்ள இருக்கிற கர்மா, அந்த 2ஐயும் நம்ம எப்படியும் போக்கி ஆகணும். இப்ப நம்ம செய்யற வினைக்கான எதிர்வினை தான் அப்புறம் அடுத்தடுத்த பிறவில நம்ம என்ஜாய் பண்ண போறோம். அதனால இப்ப இந்த 2லயும் தெளிவு இருந்துட்டோம்னா நமக்கு வர காலத்துக்கு அந்த தேவையற்ற அந்த வினைப்பதிவு இது பேட் வினைப்பதிவுகளை நம்ம அழகா வளர்த்துக்காம இருக்கலாம் இல்லையா? அதுல நம்ம அழகா கவனம் இருக்கும். இதுதான் விழிப்புணர்வுன்னு ஓஷோ சொல்றாரு. இந்த விழிப்புணர்வு தான் நம்மளை உயர்த்தும். அப்ப அந்த ஒவ்வொரு ஸ்டெப் அவுட் நம்ம ஒன்னொன்னா வைக்கிறோம் இல்லையா அந்த வாழ்க்கையில, அந்த ஒவ்வொரு அடியையும் கவனமாக நம்ம வைக்கணும். இது எல்லாத்தையும் நமக்கு இது எல்லாம் ஒன்னொன்னு அந்த ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் தூங்கிடுறோம் அப்படின்னா நல்ல விட தூங்கிடும். இல்லைன்னா அந்த 8 மணி நேரத்துக்கும் நம்ம பதிவுகள்லாம் சேர்த்து வச்சுக்கோம் இல்லையா? அந்த 8 மணி நேரத்தை தவிர மீதி 16 மணி நேரம் பதிவுகள் இருக்கு. அது எப்படி வருது? நான் தான் ஒன்னும் செய்யறது இல்லையே, நான் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன்னு சொன்னாலும் ஒரு சொல் செயல் எண்ணம் மூலமாக பதிவுகள் பதியப்படுகிறது. அதனாலதான் நல்ல வினைகளை செய்யுங்க, நல்வினை செய்யுங்க, கோயிலுக்கு போங்க, நல்ல சாமி பாட்டு இதெல்லாம் ஸ்லோகம் எல்லாம் சொல்லுங்கப்பா, பஜனை எல்லாம் பாடுங்கப்பான்னு பெரியவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. என்னத்துக்காக அதை எடுத்து தராங்கன்னா, அப்படியான நீ கெட்டதை சொல்லாம இருப்ப, கோவிலுக்குள்ள போனா ஒரு பயத்துல கெட்ட எண்ணங்களை நீ நினைக்க மாட்ட, சாமி கண்ணை குத்துன்னு சொல்லி வச்சிருந்தாங்களா, அப்ப நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும். ஆனா நமக்குதான் தெரிஞ்சு போச்சே சாமி கண்ணை குத்த மாட்டேங்குதுன்னு நம்ம அதனால தப்பா நினைக்கிறோம். சரியா? அப்ப அந்த தப்பா நினைக்கிறதுல தானே உன்னுடைய கர்மாக்கள்ல பதிவாயிடுறது. சமஸ்காரத்துல அது அழகா ஒரு பதிவாயிடுறது. அந்த பதிவை தானே நீ அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்துன்னு போக வேண்டியிருக்கு. இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற வேஸ்ட் வெளியில தூக்கி போடணும். அதை விட்டுட்டு புதுசா அவங்க வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து வச்சுக்க கூடாது இல்லையா? அப்ப பழச எடுத்து போடுறது கொஞ்சம் நமக்கு புரியாததாகவும் தெரியாததாகவும் இருந்தா புதுசா கொண்டு டம்ப் பண்ணாம இருக்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சொல் செயல் எண்ணத்துல கவனம் இருக்கணும். அது நம்ம மட்டும் தானே இருக்கணும், கண்டதையும் சிந்திக்க கூடாது. அவங்க நல்லா இருப்பாங்களா, இவங்க நல்லா இருக்கலாமா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுவா, இவங்க புள்ள படிச்சு பெரியாள் ஆயிடுவானா அப்படின்லாம் நம்ம இந்த மைண்டு மத்தவங்களை பத்தி தப்பா சொல்றோம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, எம்டி மைண்ட்ஸ் டெவில்ஸ் கோர்ட் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு போடுறாங்க, வேலை செய்ய, வீட்டை கிளீன் பண்ண, வீட்டத்தோட ஏனங்கழுவு, துணி தோய, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு வெளியில அனுப்புறாங்க. ஆனா பெண்ணு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற வேலைகள்லாம் செய்ய, தோட்ட வேலை செய்யணும். ஏன் வேலை செய்யணும் உன்னையே வேலையில கொண்டு தள்ளுறாங்க அப்படின்னா, நீ சும்மா இருந்தா என்ன பண்ற, யாரையான்னு பத்தி தப்பா திங்க் பண்ற, யார பத்தியான யாரான்னு நல்லா இருக்க கூடாது அப்படிலாம் இந்த நெகட்டிவிட்டி ஆஃப் தாட்ஸ் உங்ககிட்ட மல்டிபிள் ஆகிட்டே வருது. அதை தடுக்கிறதுக்கு தான் உன்னை ஏதோ ஒரு வேலையில ஈடுபடுத்துறது. இதெல்லாம் பெரியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மா இருந்தா இதுங்க சும்மா இல்லாம கர்ம வினைகளை அதிகரிச்சுக்கிறது. அப்ப எல்லாமே
நம்ம இன்க்ரீஸ் ஆயிடுறது. அப்ப இந்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலையை கொடுத்துடுறாங்க. அப்ப என்ன செய்ய, நீ போய் நாத்து நடவு பண்ணு, நீ போய் இதை பண்ண, தறி ஓட்டு, நீ போய் வண்டி ஓட்டு, நீ போய் இதை பண்ண சொல்லி நமக்கு நிறைய சார்ட் ஆஃப் ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட முந்தைய காலத்துல ஆங்கிலேயர் வரதுக்கு முன்னாடி பார்த்தா நமக்கு உடல் உழைப்பு தான் நிறைய இருக்கும். ஏன்னா உடலால உழைச்சு செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்த உடனே நமக்கு யாரை பத்தியும் சிந்திக்க டைம் இருக்காது. அதனால உள்ளுக்குள்ள நம்ம சோறை போட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்படியே சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு தூங்கி விடுவோம் நைட்டு. சோ யாரை பத்தியும் வேஸ்ட் தாட்ஸ் வரதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம இருந்தது நம்ம லைஃப் ஸ்டைல்ல. ஆனா இப்ப எப்படி இருக்கு, இப்ப எல்லாருமே எப்படி பெஞ்ச் ஒர்க் செய்யறோமா, டேபிள்ல உட்காந்து செய்யறது, அந்த செய்யச்சு என்ன ஆயிடுறதுன்னா உடல் உழைப்பும் இல்லாத வீட்டுல வந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறது. தூக்கம் வராத போது கம்பேரிட்டிவ் மைண்ட் வருது. கம்பேரிட்டிவ் மைண்ட் வரும்போது என்ன பண்றோம், பிறரை பத்தி தேவையற்ற எண்ணங்கள், பிறர் அவங்க வாழ்க்கை உயர்வா இருக்கேன், என் வாழ்க்கை தாழ்வா இருக்கேன், அவங்க புருஷனோ பொண்டாட்டியோ அழகா இருக்காங்களே, என் புருஷன் பொண்டாட்டி அழகா இருக்கே, என்னென்னவோ திங்க் பண்றோம். அந்த அந்த தாட் ப்ராசஸ மாத்தும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த முக்தி, ஜீவன் முக்தி சக்தி கிடைக்கும். சரி, அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா. அதுக்குதான் தியானம் பண்றது, யோகம் பண்றது கொண்டு வந்துருக்கோம். அப்ப அந்த தியானம் பண்ணும்போது முதல்ல நம்ம மூச்சை கவனிச்சு, அந்த மூச்சு தானே உயிர் போச்சுன்னா மூச்சு போயிடுறதே அப்படிங்கறனால நம்ம உயிரோட இருக்கோமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ற விதமா நம்ம அந்த மூச்சை கவனிச்சுட்டு இருக்கோம். அந்த மூச்சும் என்ன பண்ணுவோம், நம்ம கவனிக்க எப்படி ஒரு குழந்தை சுட்டித்தனம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அந்த டீச்சர் அந்த குழந்தையே கவனிச்சா அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அப்படி போய் தன்னோட இடத்துல அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கும் தன்னுடைய சேர்ல. ஏன்னா மிஸ் நம்மள நோட்டீஸ் பண்றாங்க, பனிஷ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த மூச்சை கவனிக்கும் போது அந்த மூச்சை என்ன பண்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஒரு சர்டன் டைம் கழிச்சு, ஒரு மினிட்ஸ் எடுத்துக்கலாம், சில பேருக்கு செகண்ட்ஸ்லயே நடக்கும். அது அப்படியே அடங்கி ஒடுங்கி போய் ஜம்முன்னு அமர்ந்துடும் ஒரு இடத்துல. அப்படியே அந்த ஒற்றை இடத்துல அமர்ந்துக்கும். இந்த ஆன்மாக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, ஆன்மாக்கு தான் அங்கங்க அசைய தெரியாதா, அதனால அது கவனிக்கும் எல்லாத்தையுமே, தனக்கு கவனம் கொள்றது அதுக்கு பழக்கம். அதனால இந்த மூச்சு போய் எங்கேயோ உட்கார்ந்த உடனே அந்த ஆன்மா அது உட்கார்ந்த இடத்துலயே கவனிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா ஆன்மா ஒன்றுடன் ஒன்றுறது, ஒரே இடத்துல அப்படியே கவனம் கொண்டு அப்படியே இருக்கு. அந்த கவனம் கொண்டிதான் அந்த ஆன்மா மலர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப அந்த மாதிரி கவனமா இருக்கும்பொழுதுதான் அந்த சிறைப்பட்ட ஆன்மா அணுக்கள் எல்லாமே என்ன ஆகும்னா ஒளிபெற துவங்கும். சரியா, அந்த ஒளிபெற்ற அந்த ஆன்மா அணுக்கள் தான் இந்த ஆன்மாவோட சேர்ந்துக்கணும் திரும்பி. அதுதான் அந்த கோவில்ல கலசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அழகா கலசம். அதுதான் இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கிற சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அதோட இணைஞ்சுக்கிற அந்த சக்திகள் எல்லாம் கோல்டன் கலர்ல இருக்கு. ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல, முட்டைக்குள்ள எப்படி இருக்கு, முதல்ல வெண்கரு இருக்கு, அப்புறம் மஞ்சக்கரு இருக்கு, அப்புறம் மையக்கரு இருக்கிற மாதிரிதான் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் எலக்ட்ரான் இருக்கு. ஒயிட் கலர்ல நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்ப நடுவுல மஞ்சளா இருக்கிறது தான் நியூட்ரான் சக்தி. அப்ப உள்ளுக்குள்ள கருவா இருக்கு இல்லையா, மைய கருவா இருக்கிறது ஆன்ம கரு அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்கணும். ஆட்டம் அணு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த அணுவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிடம் இருக்கு. ஏன்னா அந்த வெற்றிடத்தில இருந்துதான் இந்த ஆன்மா, வெற்றிடத்தில இருந்துதான் பரமான்மாங்கிறது வருது. அந்த பரமான்மாக்குள்ள இருந்துதான் ஆன்மாவை நம்ம வரும். சரியா, எல்லாமே ஒன்றுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா, அப்ப அதனால அந்த பொன்னிற இது போய் அந்த ஆன்மாவோட சேர்ந்து அந்த ஆன்மா ஒரு நாள் என்ன ஆயிடுறது, ரெண்டுமே அர்த்தநாரீஸ்வரரா சேர்ந்து ரெண்டும் ஒன்று கொண்டு இணைஞ்சு உறவு கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் ஆகும்பொழுது உள்ளுக்குள்ள இருந்து ஆத்மஜோதி வெளிப்படுறது. ரொம்ப ஈஸி. சரி, நமக்கு இந்த ஆன்ம துகள்கள் விழுறது இந்த கதை எல்லாமே வேண்டாமே, நம்ம மூச்சை கவனிச்சுட்டே இருந்தோம்னா என்ன ஆயிடுதுன்னா ஆன்மாவோட கவனம் ஒரு இடத்துல நினைக்கிறது, மனம் ஒரு இடத்துல குவியறது, ஆன்மா ஒரு இடத்துல குவியறது, மூச்சு ஒரு இடத்துல குவியறது. மூச்சுங்கிறது உயிராற்றல், கவனம் அப்படிங்கிறது ஆன்மா ஆற்றல், மனம் ஒரு இடத்துல குவியது. மனம், ஆன்மா, உயிர் மூணும் ஒரு இடத்துல குவியும் பொழுது ஆன்ம ஜோதி வெளிப்படுறது. கண்களா, சிம்பிள் மெத்தட். இந்த அணுக்கள் அது பொரியறது, இது பொரியாம இருக்கு, இது கட்டுப்பட்டு இருக்கு, சிறைப்பட்டு இருக்கு, இது எல்லாமே பெரிய கஷ்டம். ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்றிலே கவனம் வைக்கும் பொழுது ஆன்மா அந்த கவனத்துல அப்படியே நிலைத்திருக்கு. மனம் என்ன பண்றது, உடனே அங்க போய் அந்த கவனம் அப்படிங்கிறதுல போய் மனம் நிக்கிறது. அப்போ அந்த உயிராற்றல் ஆகிய அந்த மூச்சு அப்படிங்கிறதும் அந்த ஒன்று இடத்துலயே நிக்கிறது. அந்த மூணும் ஒரு இடத்துல நிற்கும் போது ஆன்ம ஜோதி மலர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது. இந்த மூணும் சேரணும், ஆன்மா, மனம், உயிர் மூணும் சேர்ந்தாதான் ஆத்ம ஜோதி வெளிவரும். அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த ஜோதியை நம்ம பார்க்கணும். ஆன்மாக்குள்ள இருக்கிற ஜோதி, ஆன்ம ஜோதியை பார்க்கலாம். ஆன்மாக்குள்ள இருக்கிற அந்த ஜோதிய பரமான்மா ஈசத்துடைய நம்ம பார்க்க முடியும். இனி ஒன்னொன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒன்னொன்னுமே எப்படி ஒரு
அந்த ஒரு முட்டைக்குள்ள அந்த வெண்கரு இருக்கு, மஞ்சள் கரு இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற கருவுக்கு அந்த கருவுக்குள்ள இருந்து கோழி குஞ்சு வருது இல்ல, அந்த மாதிரி வருது. எது வருது? ஆன்ம ஜோதி வருது. ஆன்மாக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு, ஆன்ம ஜோதி. அது ஆத்ம ஜோதி ஆத்ம ஜோதின்னு சொல்றாங்களா? எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதுதான் அது. இப்ப இது எல்லாமே அப்ப இந்த மூணும் ஒன்று சேரணும். இந்த மூணும் ஒண்ணு சேர்ந்தாதான் என்ன ஆகும்? அந்த ஆன்மாங்கிற அந்த முட்டை வெடிச்சு அதுக்குள்ள இருந்து அதோடைய குஞ்சான ஈச குழந்தை வெளியில வருது. அந்த ஜோதி வெளியில வருது. இப்ப அந்த ஜோதி எப்படி இருக்கு அப்படின்னா செம்பொன் நிறமாக இருக்கு. சரியா? இப்ப இந்த ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே புரிஞ்சு 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 பயணிக்கணும். அப்ப இதுக்காக தான் கவனமா இருக்க சொல்றாங்க, இதுக்காக தான் தியானம் இருக்க சொல்றாங்க, இதுக்குதான் யோகா இருக்க சொல்றாங்க. ஏன் சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு அப்படிங்கிறாங்க அப்படின்னா, நீ தப்பா சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி உன்னை வேலையில ஈடுபடுத்தியாச்சு. அது ஒரு பாதி காலம் போயிடுது லைஃப்ல. எத்தனையோ கல்பம் எத்தனையோ யுகமா உழைச்சு கொட்டின்னு இருக்கோம். ஆனா நம்ம விடுதலை ஆகணும். ஆன்மாக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்கிற அந்த ஈச குழந்தை விடுதலையாகி வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றிலேயே கவனம் செலுத்தும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஒன்று எது? நடுநெற்றியில இருக்கு ஆன்மா, பிட்யூட்டரிக்கும் பீனியலுக்கும் நடுவுல இருக்கு, பீனியலுக்குள்ளதான் இருக்கு, பீனியலுக்கு வெளியில தான் இருக்குன்னு சொல்லும்போது நம்மளால அதை ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் முடியல ஆஸ் அ ஹியூமன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மூச்சை கவனிக்கணும். மூச்சை கவனிக்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம்னா உயிராற்றல கவனிக்கிறோம். அப்ப அந்த உயிராற்றலையே நீ கவனிக்கும் போது இந்த கவனம் அப்படிங்கிற தன்மை ஆன்மா வச்சிருந்தனால அந்த ஆன்மா அந்த இடத்துல அழகா ஒடுங்கிறது, உயிர் அங்கேயே ஒடுங்கிக்கிறது. அப்ப மனம் என்ன பண்றது? மூச்சு எங்க ஒடுங்குறதோ அங்கதான் மனம் ஒடுங்கும். அப்ப மூணு அழகா ஒரு இடத்துல ஒடுங்கிறது. இதே பழக்கப்பட்டு நம்ம அந்த ஒடுக்கத்துக்குள்ள வந்துட்டோம்னா, ஒடுக்கத்துக்குள்ள வரும்போது நமக்கு தெரியறது இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்துவோட சிலுவை உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? கிராஸ் அந்த மாடல்ல உச்சி தலையில ஒரு ஆணி அடிச்சு இந்த காதுலயும் அந்த காதுலயும் ஒரு அந்த காதுல கூட கிடையாது, அந்த கண்ணுக்கு பக்கத்துல இருக்க அந்த நெற்றி அந்த ஒரு பள்ளம் அந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சா நடுவுல போய் எங்க மீட் ஆகுறதோ அந்த இடத்துல ஆன்மா உறைஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க கிராஸ் போடுறாங்க, நெத்தியில போட்டுப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த கிராஸ்லதான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டுள்ள ஆன்மாக்குள்ளதான் அந்த இறைவன் அப்படிங்கிற இறைநிலை இருக்குங்கிறது புரிய விதமாக தான் அந்த இயேசுவ சிலுவையில் அடிக்கிறதுங்கிற அந்த ஒரு இது பண்றது. இயேசு அப்படிங்கிற அந்த ஜீவாத்மா அந்த சிலுவையுடைய அந்த கிராஸோட சென்டர்ல தன்னை கவனத்தை வைக்கும்போது அது என்ன ஆயிருது? இது இறைத்துவம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்குள்ள இருந்து அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு சொல்லி பாரதியார் பாடுற மாதிரி அதுக்குள்ள இருந்து அந்த பரமாத்மாக்குள்ள இருந்து அந்த பரஞ்சோதி வெளிப்படும் போது அது என்ன ஆயிடுது? அது தெய்வீக ஆன்மாவாயிடுது. நம்ம எல்லாம் பூஜை செய்யறவங்க எல்லாரும் இயேசுவ இந்த கலிகாலத்துல ஒரு தெய்வம், சரியா? கலியுக தெய்வமா இருக்காரு. எல்லாருக்கும் நம்ம எல்லாரோடையுமே சக காலத்துல வாழ்ந்திருக்காரு. அவருக்கான ஹிஸ்டரி இருக்கு, புராணம் இல்ல வரலாறு இருக்கு. அப்ப இந்த கிராஸுக்குள்ளதான் நம்மளோட அந்த சென்டர்ல தான் நம்மளும் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளும்போது நம்மளுடைய கவனத்தை இந்த நடு உச்சந்தலையிலோ இல்ல நடு நெற்றிலையோ அந்த 2 புருவங்களுக்கு மத்தியிலோ இல்ல அந்த பின்னந்தலையிலயோ நம்ம கவனத்தை வைக்கும் பொழுது அந்த நடுவுல இருக்கிற ஆன்மாக்கு அது டச் ஆகும். அந்த ஆன்மாவுடைய போய் ஈஸியா அந்த ஆன்மா அந்த கவனத்துல தன்னை அழகா ஒடுக்கிக்கிறதுக்கு முடியும். அப்ப அந்த எல்லாமே எங்க அப்ப கவனம் எங்க இருக்கோ அங்க போய் மூச்சு ஒடுங்குறது, மூச்சு எங்க இருக்கோ அங்க மனம் ஒடுங்குறது. சோ இந்த மூன்றும் ஒடுங்கினா மட்டும்தான் ஆன்ம விடுதலை கிடைக்கும். ஆன்மாக்குள்ள சிறப்பற்றிருக்கிற பரமான்மாக்கும் விடுதலை கிடைக்கும். இதுல நமக்கு இந்த புரிதல் மட்டும்தான் நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். அப்பதானே அந்த ஈசத்துளி பரமான்மாவோட போய் சேர முடியும் இல்லையா? அதுக்குள்ள ஒரு ஈசத்துளி இருக்கு, பரமான்மாவோட மினியேச்சர் ஆஃப் காட் எங்க இருக்கு? ஆன்மாக்குள்ள இருக்கு. அதனாலதான் அவங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறாங்க. அவன் நானே இறைவன் அப்படிங்கிறாங்க. இறை துளி தான் நம்மள்ட்ட இருக்கு. ஒரு துளி கடலாக முடியாது. கடல் அப்படிங்கிறது வேற, துளிங்கிறது வேற. ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த இறை துளிக்கும் அந்த இறைவனுக்குள்ள அத்தனை குணநலன்களும் இருக்கும், அத்தனை தன்மைகளும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அதுதான் சிறைப்பட்டு இருக்கே. அப்ப அதுக்கு எப்படி அது தான் இறைவன் ஆக முடியும்? எப்ப அதுக்குள்ள இருந்து அந்த பரஞ்சோதி வெளிப்படுறதோ அப்ப அதுவும் என்ன ஆயிடும்? அகம் பிரம்மாஸ்மி ஆயிடும். அது வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி ஆக முடியாது, ஜீவாத்மாவா தான் இருக்கணும். அப்ப அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஆன்மா விழிப்புணர்வு பெற்று ஆன்மா மலர்ந்து விழிப்புணர்வு பெற்று ஆன்மா விடுதலையாருது. அது மலர்ந்து அதுக்குள்ளே இருந்து அந்த ஈசத்துளி வெளிப்படும் போது என்ன ஆகுறதுன்னா அந்த ஜீவாத்மா எப்படி ஆயிடுறது? இறைவனுக்கு ஒப்பானதாயிடுறது. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்துக்கு கலங்கரை விளக்கமா இருக்காங்க. அந்த இறை ஒளியை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக இருக்காங்க.
அந்த மாதிரி இருக்கிறவங்களதான் நம்ம ஜீசஸ் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா. நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, அவர் இந்த காலத்துல அவர் யாரையும் ஏத்துக்கல. எப்பொழுதுமே இறைத்துவம் மிகுந்தவங்கள அந்த காலத்துல யாரும், அவங்க வாழும் காலத்துல யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு பல காலம் கழிச்சுதான் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்கப்படுறது பிரபஞ்சத்தால. அப்பதான் அவங்க புரிஞ்சு கொண்டு அவங்களை கொண்டாடுங்கிறமாக செய்யறாங்க. இப்படிதான் நம்ம நாட்டுல நிறைய பேர் அந்த மாதிரி அந்த தெய்வீக நிலையில இறைத்துவம் பெற்றதுனால அவங்களால நம்ம கோவில வச்சு கும்பிடுறோம்ல. ராமர், கிருஷ்ணர், காமாட்சி, மீனாட்சி எல்லாம் சொல்றோம்ல. அவங்க எல்லாருமே யாரு? இந்த வீரபத்திரர், அந்த நிறைய சாமிகள் இருக்கே. அந்த சாமிகள் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ஆன்மாக்குள்ளேருந்து ஆன்மா மலர்ந்து அதுக்கு ஜோதி வெளிப்பட்டவங்க தான். அவங்களதான் நம்ம தெய்வம் அப்படின்னு கொண்டாடுறோம். இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சொல்லுவாங்க மற்ற மதத்தினர்லாம் சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு சாமி இந்த இந்து மதத்துல எல்லாரையுமே கும்பிடுறாங்க, அது பொய். ஏன்னா இறைவனுக்கு உருவம் கிடையாது. கரெக்ட் தான். அவங்களுக்கு எப்படி ஒரு நபிகள் நாயகமோ, அவங்களுக்கு எப்படி ஒரு இயேசுவோ, அதே மாதிரி நமக்கு பல இயேசுக்கள், பல நபிகள் நாயகம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா நம்மளோட காலம் ரொம்ப தொட்டு இருக்கு இல்லையா. சத்தியுகத்தில இருந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சத்தியுகத்தில இருந்து வாழணும். சத்தியுகத்துல மனிதர்களும் தெய்வமும் இணைந்து வாழ்வோம். இந்த தெய்வீக ஆற்றல் எல்லாம் இருக்கு இல்லையா, தெய்வமா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமும் அங்க பிறப்படுத்து அந்த மனிதர்கள் உயர்ந்து இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஆன்ம விழிப்புணர்வு பெற்று சத்தியுகத்துல பிறக்கிறோம் இல்லையா. ஹியூமன்ஸ் எல்லாம் பிறக்குறீங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து அவங்க அங்க இருப்பாங்க. அதுதான் சத்தியுகம் எனப்படுது. அந்த சத்தியுகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும் அந்த ராமராஜ்யம் அமைக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே இங்க ஒன்று கூடி நம்ம இந்த ஆன்ம சிந்தனை சத்விசாரம்லாம் செய்யறோம். புரியுதா? அப்ப ஆன்ம விழிப்புணர்வு பெற்றாதானே அந்த ஆன்மான்னு தெரிஞ்சு அந்த ஆன்மாங்கிற அந்த அந்த ஒளி, அந்த கண்டென்ட் அது ஒளிர்ந்தா தானே முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்ம விடுதலை கிடைக்கும். அந்த இந்த உலகப்பற்றுல இருந்து நம்ம இருக்கோம் இல்லையா. காமம், குரோதம், மதம், லோபம், மோகம் அப்படிங்கிற பஞ்ச விகாரத்துல இருக்கோம் இல்லையா. ஆணவம், கண்மம், மாயை எனப்படும் அந்த மும்மலங்களால நிறைஞ்சு இருக்கிற நமக்கு முதல்ல விடுதலை கிடைச்சாதான் முதல்ல ஆன்ம ஒளியையே பார்க்க முடியும். ஆன்ம ஒளிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வால்மீகி முனிவர் தான் சொல்லியிருக்காரா, அவங்க சாரதாதேவி சொல்றாங்க அப்படின்னா, அது கலர்லெஸ் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அந்த அந்த ஒரு தேங்காய் நம்ம இந்த தேங்காய் தண்ணி குடிக்கும் போது நமக்கு அந்த கொஞ்சோண்டு அந்த இது எடுத்து வழுவல்னு ஒண்ணு எடுத்து தராங்கல்ல, அது எப்படி இருக்கு? டிரான்ஸ்பரண்டா ஒரு கலரை ஒயிட் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் ஆன்ம ஒளியம். அதுதான் ஆன்ம ஒளியம். அந்த ஆன்ம ஒளி, அந்த ஆன்மா அப்படிங்கறத பார்க்கும்போதுதான் ஆன்மாவுக்கு விழிப்புணர்வு கிடைக்கிறது. அப்புறம் அந்த ஆன்மா அப்படிங்கிறது அது ஈச குழந்தையை பெற்றெடுக்கும் போது அது செம்ப நிற ஜோதியாக வெளியில வருது அப்படிங்கறத நம்ம புரிதல் கொண்டு வந்துக்கணும். சரியா? இப்ப இந்த ஆன்மா மலரணும் அப்படின்னா நம்ம அந்த ஒற்றை புள்ளியில கவனம் செய்யணும். இது சயின்டிபிக்கலாவும் ப்ரூவன் பண்ணிருக்காங்க. ஒரே புள்ளியில் கவனம் வைக்கும் பொழுது நம்ம நினைவுகள், நம்மளுடைய தேவையற்ற எண்ணங்கள்லாம் இதாகிறது. நான் நிறைய மல்டிபிள் ஆஃப் தாட்ஸ் கம்மியா போய் நமக்கு செலக்டிவ் தாட்ஸ் நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு சைக்கிக் இதுல கூட ஒரு ட்ரைனிங்கா கூட கொடுக்குறாங்க. நிறைய இந்த மெஸ்மரிசம் அது மாதிரிலாம் போவோம் இல்லையா, அவங்க எல்லாம் அப்படி சொல்றாங்க, ஒத்த புள்ளியில கவனம் செய்யுங்க. அப்ப என்ன பண்ணுங்க, ஒற்றை புள்ளியிலேயே நம்ம கவனம் செய்யும் போது நமக்கு தேவையற்ற பல எண்ணங்கள் மறைஞ்சு அவங்க கேள்வி கேட்கறதுக்கான அந்த எண்ணங்கள் மட்டுமே அழகா அங்க நமக்கு வெளிப்பட்டு அந்த ஆன்சர் சொல்றோம். அப்ப இந்த ஒற்றை புள்ளியில கவனம் வைக்கிறதுங்கிறது இந்த பலதரப்பட்ட எண்ணங்கள் அடங்கி, இந்த மனம் மனது அடங்கி ஒடுங்கி தேவையானதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு உருவாக்குறது. அப்ப நமக்குள்ள இருக்கிற பயம், கவலை, குற்ற உணர்ச்சி போன்றது, பொறாமை, அந்த காமம், குரோதம், மதம், லோபம், மோகம் அப்படிங்கிற அந்த பஞ்ச விகாரம், ஆணவம், கண்மம், மாயைங்கிற இந்த மும்மலங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போறது இல்ல. ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்ம் தானே. அப்ப அந்த ஒற்றை புள்ளியான இந்த ஆன்மா அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வைக்கணும். எனக்கு அப்படி உள்ளுக்குள்ளேயே வச்சு ஆன்ம புள்ளியிலேயே வச்சு கவனம் வச்சுட்டு அப்புறம் அந்த இறைவனான பரமாத்மாவும் ஒற்றை புள்ளியாக தான் இருக்காரு. அவரும் எள்ளின் முனை போல ஒரு சிறிய புள்ளிதான் இருக்காரு. ஆனா அதுக்குள்ள பரம் ஜோதியான் இறைவன். அவருடைய அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அருள் சக்தி இருக்கா இல்லையா, இந்த அருள் சக்தி அவருக்கு பேராற்றலாக இருக்கு. அதுதான் இந்த நம்ம சூரிய குடும்பம் சொல்லியும் நினைக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் உயிர் சக்தியை தருது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கோம்ல, புல் பூண்டுல இருந்து எல்லாமே உயிர் பெற்றுதானே வாழ வேண்டியிருக்கு இல்லையா, அந்த உயிர் சக்தியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. அததான் நம்ம இங்க பரமாத்மாவோட பரஞ்சோதியாக பாக்குறோம். இந்த எள்ளின் முனை போல இருக்கிறது சுத்தி விகசிச்சு பேரொளியா விளங்குறது அருள் சக்தியாகிய அந்த சக்தி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவரோட அருள் சக்தி எப்படி இருக்கு, அத்தனை கோடானு கோடி உயிர்களையும் நிறைக்கிற மாதிரியும், அசையாதன அத்தனையுமே நிறைக்கிற மாதிரியும் சக்திசாலியான ஒரு ஆன்மாவாக பரமாத்மா அப்படிங்கிறவர் இருக்காரு. நம்மளும் சக்திசாலியான ஆன்மா, அவருக்கு நிகரான சக்தி உடையவங்களாக இந்த உடலுக்குள்ள இருக்கிறவங்களாகவும் இந்த உலகத்துக்கு உள்ள செயல்படக்கூடிய தன்மை உடையவங்களாகவும் நம்மளும் இருக்கோம். அப்ப நம்மளுடைய
இந்த சக்தியை நம்மளும் அழகா விகசிச்சு பரிமளிக்க செய்யும் போது நம்மளும் எப்படி இருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நினைச்சதும் நடக்கும். இப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காம இருக்கும்ல சாதாரண ஹியூமனா இருக்கும்போது. இப்ப நினைச்சதும் நடக்கும். ஏன்னா மனமற்று இருக்கும்போது அந்த குவிந்த அந்த எண்ணங்களை கொண்டு நம்ம ஒண்ணு நினைக்கும் போது அது நடக்கிறது. ஏன்னா இப்படித்தான் இங்க ஆட்டோ மோட்ல இருக்கு. நம்ம ஒன்றையே சிந்திக்கும் போது என்ன சொன்ன, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறாங்க. சதா நீ என்னத்த நினைச்சுட்டு இருக்கியோ அதுவாதான் நீ ஆகுற அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய தாட் வந்து அந்த ஒருமுகப்படுத்தி அந்த மனமற்று எல்லாமற்று மூச்சற்று எல்லாத்தையும் கவனத்தை ஒரு இடத்துல செலுத்தி ஒரு உண்மையான தேவையான ஒண்ணை நினைக்கும் போது, யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒன்றை நம்ம நினைக்கும் போது அந்த எசென்சியல் தாட் என்ன பண்றது, நமக்கு அப்படியே கைகூடுறது. புரியுதா? இது எல்லாத்துக்குமே இந்த யோகம் அப்படிங்கிற அந்த யோகம் அப்படிங்கிறது எதை சொல்றோம்? யோகம்னா ஒன்றோட நம்ம ஒன்றிணைகிறதுதான் யோகம் அப்படிங்கிறோம். தியானம் அப்படிங்கன்னா என்ன சொல்றோம்? ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஒன்னோட இருந்துட்டு அப்புறம் நம்ம மனம் வந்து பல இடத்துலயும் திரும்பி சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு திரும்பி வரும். இப்ப யோகம் அப்படிங்கிறது யோகம்ங்கிறது மனவாழ்வு போலவும் மனம் திருமண வாழ்வு போலவும், தியானம் அப்படிங்கிறது காதல் வாழ்வு போலவும். எப்பயோ பீச்ல சந்திக்கிறது, தினைக்குமே வச்சுக்கோங்க, பீச்ல சந்திக்கிறது, பார்க்ல சந்திக்கிறது, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்யறதுங்கிற மாதிரி. திருமண பந்தம்ங்கிறது எப்படி, எங்க போய் வேலை செஞ்சாலும் ஒன்றுக்கொன்று இணைஞ்சிருக்கும். வீட்டுக்கு போனோம், ஹஸ்பண்ட் இருப்பாரு, பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், அப்படி ஒய்ஃபும் வீட்டுக்கு போனோம், ஒய்ஃபும் குழந்தைகளும் அம்மா அப்பாவும் காத்திருப்பாங்கன்னு கணவனுக்கும் ஒரு வாரம் அந்த ஒரு ஒன்றுக்கொன்று ஒரு இணைப்பு இருக்கு இல்லையா, அந்த இணைப்புக்கு பேர் தான் யோகமா இருக்கு. அந்த யோகம் அப்படிங்கிறது நமக்கும் அந்த இறைவனுக்குமானதாகவும் மனதுக்கும் ஆன்மாவுக்குமானதாகவும் உயிருக்கும் ஆன்மாவுக்கானதாகவும் இருக்க வேண்டும். சரியா? உயிர் ஆன்மா மனம் மூணும் இணையும் பொழுது உடலுக்குள்ள ஒரு யோக நிலை கிடைக்கிறது. ஆன்மா பரமான்மா அப்படின்னு ரெண்டு இணையும் பொழுது அது இறை யோகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த யோகத்தின் மூலமாக நம்ம தியானத்தின் மூலமாகவே நிறைய பேர் நிறைய பலாபலனை பெற்றிருக்கேன். நான் தியானம் பண்றதுல இருந்து நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு நிறைய லைஃப்ல ஹாப்பி மொமெண்ட்ஸ் நடக்கிறது, எனக்கு எல்லாம் சக்சஸ் ஆகுதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்ப யோகத்தின் மூலமாக நம்ம என்ன பலாபலம் பெறலாம் அப்படின்னா, உலகம் தாண்டிய உடைமைகள் தாண்டிய பொருள் தாண்டிய ஒரு நிலையில நம்ம உயர்வு பெற முடியும். அதுதான் ஆன்ம உயர்வு, ஆன்ம விடுதலை போன்ற பலவற்றை பெற முடியும். அந்த ஆன்ம விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஈச குழந்தையை பெற்று எடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். யார் வந்து இந்த ஈச குழந்தையை பெற்று எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறவி இல்லாத பெருநிலை கிடைக்குது. ஏன்னா அவங்க பகவானுக்கு இறைவனுக்கு தந்தைக்கு சமமானவர்கள் ஆயிட்டாங்க இல்லையா. ஆன்மாவா இருந்தாங்க, அப்புறம் பார்த்தானா பரமான்மாவா டெவலப் ஆயிட்டேன். அப்ப அவங்களுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது உடலற்ற ஒரு நிலை. புரியுறதா? உடல் இருந்தாதானே பிறப்பு. ஜீவாத்மாவாக இருக்கும்பொழுதுதான் பிறப்பு. அப்ப பரமான்மாவாக நம்ம அயர்கிரேடுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அதுக்காக உடனே பரமான்மாவா போய் உடனே சூரியனுக்குள்ள மையம் கொண்டு மாட்டோம். அந்த உடலுக்குள்ளேயே இருந்து இந்த உலகத்துக்கு கலங்கரை விளக்கம் போல அந்த இறை உணர்வையும் இறை சக்திகளையும் இறை ஆற்றலையும் அழித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தானே பிறவி கொடுத்திருக்காங்க. அதுக்கு தானே அந்த ஒரு ஹைக்க கொடுக்குறாங்க, ஒரு உயர்வு நமக்கு கிடைக்கிறது, பிரபஞ்சம் அளிக்கிறது. அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா இப்ப இந்த காலம் செல்லாதீங்க. ஏன்னா அதி சீக்கிரமே என்ன பண்ண போகுது அப்படின்னா யுகமாற்றம் வரும். இப்ப நம்ம எந்த யுகத்துல இருக்கோம்? யுகங்கள் 4 இல்லையா? அந்த யுகங்கள் 4 வந்து சத்தியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். ஆனா இப்ப இந்த கடைசி காலத்துல யுகங்கள் 5 இருக்கு. 5வது யுகமான இந்த சங்கம யுகத்துல நம்ம இருக்கோம். அந்த சங்கம யுகம் அப்படிங்கிறது சங்கமிக்கிற யுகம். என்ன சங்கமிக்கிறதுனா, அந்த சத்தியுக ஆத்மாக்கள் அனைத்தும் ஒன்று கூடி சங்கமிக்கும். இந்த சத்தியுக ஆத்மாக்கள் எல்லாமே வந்து இந்த ஞானங்களை கேட்கறதா, ஞானத்தை கேட்டு நம்ம சத்தியுகத்துக்கு போகணும் அப்படிங்கறத சேரும்போது அதுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைக்கிறது. சத்தியுகத்துக்கு அவங்க சேரக்கூடிய அந்த தெய்வீக உலகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அப்புறம் ஆன்மா பரமான்மா சம்பந்தம் இங்கதான் நடக்கிறது. அப்ப அந்த கலியுகம் அப்படிங்கிறதும் சத்தியுகம்ங்கிறதும் கலியுகத்திலிருந்து சத்தியுகமாக ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க போற அந்த தருணம், அந்த சங்கமமும் இங்கதான் நடக்கிறது. அதனால சங்கம யுகம் அப்படிங்கிறதுல திரிவேணி சங்கமம் நடக்கிறது. நம்ம வந்து திரிவேணி சங்கமம் எல்லாம் போய் நார்த்துல கூட அந்த அலகாபாத்ல இருக்கு, இங்கே நம்ம சவுத்துல கூட தாமிரபரணி அதுக்கிட்டே இங்க திரிவேணி சங்கமம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறதுக்கான உண்மை பொருள் என்ன அப்படின்னா, காசியில திரிவேணி சங்கமம் வாங்க. ஆனா ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்கன்னா, காசி எனப்படுவது எங்க அப்படின்னா இந்த ஆன்மா குடிக்கொண்டிருக்கிற இந்த நெத்தி புற்று இருக்கு இல்லையா, அததான் காசி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடகலை பிங்கலை சூட்சும நாடிகள் இணையும் இடம் அப்படிங்கிறதுதான் காசி என்று சொல்லப்படுறது. அங்கதான் இந்த 3ம் சேர்றது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த 3ம் அப்படிங்கிறதுதான் திருவேணி சங்கமம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரியான திரிவேணி சங்கமம் வந்து அந்த இடகலை பிங்கலை சூட்சும நாடி அந்த மனம் ஆன்மா உயிராற்றல் 3ம் சேர்றது. இதெல்லாம் தான் இங்க நம்மளுடைய ஆன்மால திருவேணி சங்கமமா இருக்கு. ஆனா
இங்க இங்க நம்ம இதுல சங்கம யுகத்துல பார்த்தோம்னா கடவுள் அந்த பரமாத்மாவும் ஆன்மாவும் சங்கமிக்கிறது, இந்த அத்தனை சத்தாத்மாக்களும் சங்கமிக்கிறது. இப்படி எல்லாம் பேனெல்லாம் போட்டு கூட்டு கூட பேசிட்டு இருக்கோமே இல்லையா? இல்ல சத்தியுக ஆன்மாக்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க. இதை கேட்கிற இதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் இந்த இதை கேட்கும்போது சத்தியுக ஆத்மாக்களுக்கு எல்லாம் தனக்குள்ள சத்தியுக ஆத்மாங்க ஒரு இன்ட்யூஷன் வரும். ஆமா, அவங்க எல்லாம் சேர்றாங்க. அப்புறம் இந்த யுகங்கள் இரண்டும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுறது. இது எல்லாமே இங்கேயும் ஆகுது. திருவேணி சங்கமும் சங்கம யுகத்திலும் நடைபெறுது. அப்ப திருவேணி சங்கமங்கிறது எப்படி ஒரு பெரிய விஷயமாக இருக்கு, அதை எப்படி வெளியில அழகா பக்தியில எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்றேன். அதனால இன்னைக்கு காலம் செல்லாதுலயே அது சீக்கிரமா சத்தியுகம் வரப்போகுது. இப்ப இந்த யுகம் மாற்றத்துக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். எப்படி நம்ம லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகணும்னா எப்படி எல்லாம் யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போவோம் இல்லையா? சின்ன வயசுல நம்ம குழந்தைகளுக்கும் இப்ப அப்படித்தானே நம்ம ரெடி பண்ணி அனுப்பி விடுறோம். அதே மாதிரி சத்தியுகத்துக்கு அந்த ஜீவாத்மாக்களாகிய நாம் சத்தியுகத்துக்கு ரெடி ஆகணும். எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா செயல் எண்ணங்கள்ல கவனம் வைக்கணும். ஆன்மா எப்படி ஆகணும்? மலரணும். ஆன்மா தன்னை உணர்ந்த ஆன்மா விடுதலை அடையணும். அந்த உலகாய விஷயங்கள்ல இருந்து விடுதலை அடையணும். இந்த மனம் அப்படிங்கிறது, மனம் நம்மளை கவர்ன் பண்ணாம நம்ம மனசை கவர்ன் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்துல வரணும். இது எல்லாமே 24/7 யோக மார்க்கத்துல இருக்கும்போது, இறைவனையே அந்த புள்ளியையே சிந்திக்கும் பொழுது, ஆன்மாவையே சிந்திக்கும் போது, பரமாத்மாவையே சிந்திக்கும் போது நமக்கு அது கிடைக்கிறது. கண்டிப்பா கிடைக்கிறது. அதுல பயணிச்ச ஒரு பயணியா தான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாமே சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயத்துல நம்ம கடந்து வந்தாதான், அந்த கடந்து வந்த பாதையை சொல்லும் பொழுதுதான் அடுத்து வரவங்களுக்கு அந்த பாதை அது ஒரு உபயோகமா இருக்கும். நானே கடக்காம, நானே பயணப்படாம, நானே அது ஒரு புக்கை படிச்சுட்டு நானே யாரோ சொன்னதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு பயன் 10% தராது. ஏன்னா நான் அந்த கடந்து வந்த பாதையில நான் எப்பயுமே என்னை ஆன்மா என்று உணர்ந்து கொண்டு நான் அந்த பரமான்மாவையே அந்த புள்ளி கான்செப்டையே எப்பயுமே என்னுடைய சிந்தனையை வச்சுப்பேன். எப்பயுமே எந்த வேலை எதுவா இருந்தாலும் எல்லாமே பகவான் குழந்தை, எல்லாமே பகவான் குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களையும் நேசிக்கிறது, அசையும் அசையாதன அனைத்தையும் நேசிக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நான் நிறைய பயணப்பட்டு பட்டுதான் இன்னைக்கு இந்த ஆன்மா மலர்ந்து அதுக்குள்ள இருக்கிற அந்த பரஞ்சோதியான அந்த இறைவன் அப்படின்னு பரஞ்சோதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஈசன் அப்படிங்கிற அந்த ஈச குழந்தைய பெற்றெடுத்த பாக்கியசாலிங்கிற அந்த ஒரு இதுல உங்களுக்கு நான் அதை வெளிப்படுத்தேன். சோ இப்ப எனக்கு முடியறது அப்படின்னா ஐம் ஆல்சோ ஹியூமன் லைக் யூ அப்படின்னா உங்களுக்கும் அதெல்லாம் முடியும். முயற்சியும் பயிற்சியும் தளராத அந்த உறுதியும் வைராக்கியமும் வேணும். நான் அடைய முடியும், என்னால முடியும், நான் செய்வேன். எனக்கு துணையாக யார் இருக்காரு? பகவான் இருக்காரு, அந்த ஈசன் இருக்காரு, சிவபகவான் இருக்காருங்கிறதுல நிச்சய புத்தி வச்சிருக்கணும் கண்களா. ஏன்னா இங்க பல கோடி சக்திகள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக காத்து கொண்டிருக்கு. சதா இங்க அப்படியே கண்ணுக்கு தெரியாத தேவதைகளா நம்ம அப்படி சுத்தி 33 கோடி தேவதைகள்னு சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது நம்ம உடலுக்குள்ளும் இருக்கு, அது நம்மளை சுத்தியும் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு அந்த 33 கோடி தேவதைகள். சத்தியுகம் திரேதாயுகத்துல 33 கோடி தேவதைகள் மனிதர்களாக பிறந்து இந்த உலக ஆள்றாங்க. நமக்குள்ள இந்த உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 33 கோடி தேவதைகள் இருக்கு. அதாவது 33 கோடி சக்தி நிலைப்பாடுகள் இருக்கு நமக்குள்ள. வெளியில நம்மளை சுத்தியும் 33 கோடி தேவதைகள் குப்தமாக கண்ணுக்கு தெரியாம பார்க்க முடியாது, ஊனக்கண்ணால பார்க்க முடியாம சுத்தி கோடிக்கணக்கான கேமரா நம்மள என்ன பண்றது? கேட்சப் பண்ணிட்டு இருக்கு. இன் அண்ட் அவுட் கேட்சப் பண்றது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். யாருக்குமே தெரியாம டப்பாக்குள்ள டப்பா அப்படி ஒரு 10 அடுக்கு டப்பால கடைசியில இத்தினோண்டுல உட்காந்து தப்பு செய்யலாம். யாருக்கு தெரியும்? எல்லாம் தான் மூடி இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த ஸ்தூல பொருட்கள் எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா? நம்மளுடைய அந்த ஆன்மா வெளியதான் அவங்க பார்ப்பாங்க. அப்ப இங்க இந்த ஆன்மா இந்த முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லி அழகா ரெக்கார்ட்ல போயிடும். இப்ப இத்தனை பேருக்கு வேலை என்னன்னா எல்லாம் கண்காணிச்சு ரெக்கார்ட்ல போடுறதுதான். உன் அக்கௌண்ட்ல எல்லாம் போட்டுருவாங்க கண்களா. அது டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கறதுலதான் உன் லைஃப் இருக்கு. அதனால எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு தருணமும் எப்படி ஒரு முக்கியமான தருணத்துல நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். குரூஷியல் மொமெண்ட் இல்லையா? இதுதான் உன்னை பாதாள லோகத்துக்கு போறியா, சத்தியுகத்துக்கு போறியா, பாதாள யுகத்துக்கு போறியாங்கிற அந்த டிரான்ஸ்பர்மேஷனை தேவைப்படுறது. ஏன்னா இப்ப பூமியும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிருக்கு. பூமியை நம்மளாம் கெடுத்து வச்சிருக்கோமா? பூமாதேவியை நம்ம எவ்வளவு ஒஸ்டா எவ்வளவு கெடுத்து வைக்க முடியும் மேக்சிமம் அத்தனை கெடுத்திருக்கோம். நம்ம தான் எப்பயுமே மனிதனுக்கு தான் தோண்ட எல்லாம் கிடைக்கணுமே. அதனால நல்லா நோடி பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மைலுக்கு நல்லா ஓட்டையை போட்டு எல்லாம் பம்ப் பண்ணி அத்தனையும் எடுத்தாச்சு. அப்ப அவ என்ன பண்ண சிதைஞ்சு சின்ன பின்ன ஆயிருக்கா. மேலும் நம்ம இந்த மாதிரி இருக்கிற ஜீவாத்மாக்கள்ல சொல் செயல் எண்ணங்கள் தூய்மையா இல்லாதவங்க எவ்வளவு பல கோடி பேர் இருக்காங்க. ஒரு கோடி பேர் தான் தூய்மையை நோக்கி பயணிக்கிறாங்கன்னா மீதி இருக்கிற 799 கோடி பேரும் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப பேட் ஆத்மாக்களா இருக்காங்க. அப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுறது அப்படின்னா அந்த பூமிக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது.
அதோடைய ஆன்மா நிலை குலைந்து போயிருக்கு. இப்ப அதுக்கு அத்தனை ரிஷி முனிவர்களும் தவம் இருந்து இந்த பூமியை அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கொண்டு போறாங்க. அப்ப அடுத்த டைமென்ஷனுக்கு பூமி போகிறது. இப்ப பூமி அடுத்த டைமென்ஷனுக்கு போகுதுன்னா நம்மள அடுத்த டைமென்ஷனுக்கு கொண்டு போனாதான் நம்ம சத்தியுகத்துக்கு போக முடியும். அடுத்த டைமென்ஷன் என்ன? பூமியோட அடுத்த டைமென்ஷனா சத்தியுகம் தான். அப்ப இந்த சத்தியுகத்துக்கு எப்படி கம்பெனிலாம் இப்படி முதல்ல ராஜீவ்காந்தி காலத்துல திடீர்னு கம்ப்யூட்டர் வந்தோடனே எல்லாம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டோம் இல்லையா? நம்ம எப்படி பண்ணிட்டாங்க, எல்லாரும் மாற்றி அமைச்சுட்டாங்க இல்லையா? அப்பதானே அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் குப்பை கொட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் அனுப்பிச்சு போய் ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு வர சொல்லி புட்ட பண்ணாங்க. அது மாதிரி இப்ப எல்லாருக்குமே நம்ம கையில இருக்கிற மொபைலே இட்ஸ் மினி கம்ப்யூட்டர் தான். சோ நமக்கு எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்ப இந்த அளவுக்கு எல்லாருமே எப்படி மாறின்னு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி வரப்போற யுகத்துக்காக நம்மள அழகா நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். அப்ப அந்த டைமென்ஷனுக்கு போகணும்னா நம்ம டைமென்ஷனும் எப்படி இருக்கணும்? ஹைக் ஆகணும். அப்ப அதுக்கு நமக்குள்ளேயே உள்முகமாக பயணப்பட்டு 24/7 இறைவனை சிந்திக்கணும், ஆன்மாவை சிந்திக்கணும். அப்ப ஆன்மாக்குள்ள ஈச துளி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்மளால போய் எங்கேயோ இருக்கிற இறைவனை சிந்திக்க முடியாது. ஆன்மாக்குள்ள அவர் ஒரு பொருளா இருக்காரு அப்படிங்கறத இப்ப நான் சொல்லியிருக்கேன், அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால சிந்தனையை ஆன்மாக்குள்ள வச்சு உள்முகமாக பயணப்படும் போது நம்மளுடைய டைமென்ஷனும் என்ன பண்றது? ஹையர் டைமென்ஷன்ல நம்ம ஆன்மாவும் பயணிக்கக்கூடிய அந்த தகுதியை நிலைப்பாட பெறுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, அதனால நம்ம இணைந்தே யோகம் செய்யணும், இணைந்தே ஞானம் கற்கும், இணைந்தே சத்தியோகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும், வைகுந்தம் எனப்படும் ராமராஜ்யம் அமைக்கணும். அதாக எல்லாரும் எப்படி சொல் செயல் எண்ணங்கள்ல கவனம் வைங்க. நற்சொல் நற்செயல் நற்சிந்தனையால உங்களை நிரப்பிக்கங்க. எப்பயுமே நம்ம யோகம் இருந்து இறைவனோட இந்த ஏர்லி மார்னிங் இருக்கு இல்லையா, அந்த அமிர்த வேளை அப்படின்னு சொல்ற பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இந்த இறைவனோட தொடர்பு கொள்றது அப்படிங்கறத நம்ம செய்யணும். டெய்லி அது விடாம செய்யணும். ஏன்னா காஸ்மிக் எனர்ஜி அப்பதான் நமக்குள்ள அழகா இறங்கும். இறை துளிகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது நமக்குள்ள அப்படி பொழியும் அது நல்லா நீங்க செய்ய உணர முடியும். அப்படியே மேல அப்படி தூவுற மாதிரி தூவிண்டே இருக்கும் ட்ரிஸ்லிங். அது அப்படியே ஈர்த்து அந்த ஆன்மா ஈர்த்து கொள்ளும் போது ஒளி அழகாக ஒளி வீசும். அப்ப ஆன்ம விழிப்புணர்வு வந்துருமா? அதை நம்ம செய்யணும். அதே மாதிரி அந்தி சந்தி அப்படிம்பாங்க பெரியவங்க, ஞானிகள், யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் எல்லாருமே சொல்றதுதான் அதுக்கு அந்த சந்தியா காலம்னு சொல்றது வழக்கம். அந்த சந்தி அந்த பகலும் இரவும் சேர்ற நேரத்திலையும் அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அமைதியா உள்முகமாக கவனம் செலுத்தும் போது அந்த இறையாற்றல் ஆகிய காஸ்மிக் எனர்ஜி ஆகிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நமக்குள்ள அடையிறத நம்ம உணர முடியும். அது இன்னைக்கே வந்துடாது, நாளைக்கும் வந்துடாது, பல நாள் ஆகும். ஒரு மருந்தே எப்படி நம்ம ஒரு 10 days ஆட்டதானே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம எத்தனை பல யுகங்களா பல கல்பங்களா செய்யக்கூடாத பாவங்கள்லாம் செஞ்சு சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? நிறைய கொடானு கோடி சமஸ்காரங்கள் நமக்குள்ள வினைப்பதிவுகள் இருக்கு இல்லையா? அப்ப அதை அழியணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சந்தி வேலையில இறைவனை இந்த உள்முக பயணம் செய்யணும். சரியா? ஒற்றை புள்ளியோட கவனம் வைக்கும்போது காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி நம்மளுடைய ஆன்ம அணுக்கு இருக்கு. சோ அது அழகா அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அப்ப அதுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். அது அந்த ஆன்மா விடுதலை ஆகும். சரியா? ஒண்ணாதான் நடக்கும். ஆன்மா விடுதலை ஆனாதான் அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஈசத்துளி பிறக்க முடியும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. சோ ஆத்ம சிந்தனையோட இருங்க. எந்த வேலை செஞ்சாலும் எது செஞ்சாலும் நம்ம ஆத்மா ஆப்போனன்ட் எதிர்க்க இருக்கிற அந்த அடுத்த மனிதர்களும் ஆத்மா, அவங்களுக்குள்ளேயும் ஆத்மா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை இப்படி புரிந்து கொண்டு எல்லாருமே இறைவனோட குழந்தைகள்னு புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மேல வெறுப்பு, கோபம், குரோத்தம் கொள்ளக்கூடாது. இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவுடைய அந்த சக்தியை குறைக்கும்னு புரிஞ்சுக்கணும். அதனால எல்லாரையும் மன்னிப்போம் மறப்போம்ங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டுல புலி வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம் அப்படின்னா புலி அதன் தன்மையில தான் இருக்கும், பூனை அது தன்மையில தான் இருக்கும். பூனையை போய் புலி மாதிரி போய் உரிமிட்டு போய் சிங்கத்தோட சண்டை போடுன்னு சொன்னா பூனையால முடியுமா? அப்புறம் புலியை போய் பியான்னு சொல்லி எலியை பிடிச்சி சாப்பிடுவான். அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம ஒவ்வொருவரும் நமக்குள்ள விலங்கு குணம் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா 6வது அறிவை பயன்படுத்துறது ரொம்ப கம்மி, 5 அறிவு தான் பயன்படுத்துறோங்கிற ரகத்திய மகேஷ். சோ அந்த 5 அறிவுக்குள்ள நம்ம இருக்கும்போது ரொம்ப விலங்கினங்களுடைய மைண்ட் செட் தான் நம்மள்ட்ட இருக்கும். அப்ப விதவிதமான விலங்குகள் தான் நம்ம சுத்தி குடும்பத்துல எல்லாம் இருக்கு. நம்மளும் we are also a விலங்கு. நம்ம டொமஸ்டிக் அனிமலா இருக்கோமா, வைல்டு அனிமலா இருக்கோமாங்கிறத நம்ம தான் உள்முக பயணத்துல கண்டுபிடிச்சு மாத்தணும். சரியா? அதனாலதான் நம்ம இதுல பசுவெல்லாம் வணங்குறோம்னா அதெல்லாம் டொமஸ்டிக் அனிமல் இல்ல, ரொம்ப 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 கைண்ட் அனஃபான அனிமல். அதனாலதான் பசுவை வணங்குறோம். அப்ப நம்மளும் அதுக்காக பசுபதி பாசம்னு சொல்லுவாங்க. பசுவா ஆகணும் இல்லையா? இது எல்லாமே நம்மளுக்குள்ள புரிதல்ல தான் நம்ம உயர முடியும். அதனால நம்ம மத்தவங்களை பார்த்து அவங்க குணங்களை கணக்கிடுறதும் அவங்களோட தன்மைகளை பத்தி நம்ம இழிவா பேசுறதையும் விட்டுட்டு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும், நம்மளை சரி பண்ணிக்கணும். நம்ம சுயம் நாம் நற்குணங்களால நற்சிந்தனைகளால நற்செயலால நிறைக்கப்படும் பொழுதுதான்
ஆன்மா விழிப்புணர்வு பெருங்கற்களா சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த இறைச்சித்தியாக பிரபஞ்சத்திற்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. God bless you all. ஓம் சாந்தி. ஓம் சாந்திங்கம்மா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா ஆத்மானா என்ன, யோகம்னா என்ன, நம்ம இந்த மெடிடேஷன் பண்றதுக்கும் யோகத்துக்கும் டிஃபரன்ஸ் சொன்னாங்கல்ல, அது ஒரு டைம் சொல்ல முடியுங்களா, என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு? அதாவது மெடிடேஷன் சொல்லல, மெடிடேஷன் அதாவது ஒரு பீரியட் எடுத்துக்கிறோம்ப்பா, ஒரு அரை மணி நேரம் நான் போய் தியானத்துல இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அரை மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, தியானத்துல இருக்கேன் அப்படிங்கிறது லவர்ஸ் 2 பேர் மீட் பண்ற மாதிரி. நம்ம லவர்ஸ் எப்பயுமே பெர்மனண்டா நம்ம கனெக்டிவா இருக்க முடியாது இல்லையா? பார்ப்போம், பேசுவோம், இது பண்ணுவோம், பிரிஞ்சு போயிடும். அது மாதிரி தியானம் பண்ணும்போது அந்த இறை அப்படிங்கிறதோட நம்ம இணைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டு வேலை, வெளி உலக வேலையில போறோம். ஆனா யோகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கணவன் மனைவி பாண்டிங் மாதிரி. நம்ம எங்க தனித்தனியா இருந்தாலும் நம்ம திரும்பி அது அந்த வீடு குடும்பம் இதை பத்தியே சிந்திக்கிற மாதிரி நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம அந்த இறைவனையே சிந்திச்சு கொண்டே இருக்கணும். அந்த சிந்தனை அப்படியே இருக்கணும். அந்த பாண்டிங் மாதிரி 24/7 நம்ம எங்க போனாலும் நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கு தான் வரணும். அப்படித்தானே நம்ம வரோம். வேலைக்கு போனாலும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி வரோம். உங்க வீட்டுக்காரரும் ஒரு டூர் போறாரு, இன்னொரு போறோம்னா அவரோட குடும்பத்துக்கு தான் அவர் போறாரு அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே எங்க போனாலும் திரும்பி திரும்பி லகான் கொண்டு எங்க விடுறது, நம்மளுடைய குடும்பத்துல விடுற மாதிரி இந்த மனம், இந்த எண்ணங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு பிடிச்சு நம்ம அந்த ஒருமுகத்துல கொண்டு வந்துட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் அந்த ஒர்க் செய்யணும். அது ஒரு ஏனம் கழுவும் போதும், அந்த இறைநிலையோட கழுவுறது, துணி துவைக்கும் போதும் சரி, வேலை பஸ் ஓட்டும் போதும், கார் ஓட்டும் போதும், என்ன ஒரு தறியில நம்ம நெய்யறோம் அப்படின்னா அது மொனாட்டனஸா ஒர்க் செய்யறோம். ஆனா அந்த எண்ணம் இறைவனோட இருக்கணும். இப்படி 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 அந்த 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 ஒர்க் செய்யறோம் இல்லையா, அந்த ஒர்க்ல ஒன்னொன்னையும் அந்த இறைவனை இணைச்சுக்கணும். இப்ப நான் பஸ் ஓட்டுறேன் அப்படின்னா, நான் ஒரு டிரைவர் அப்படின்னா பஸ் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் விழிப்புணர்வோட இருக்கணும். கரெக்டா? அந்த போற பாதை எனக்கு தெரியணும். நான் எங்க போறேன், டெஸ்டினி எனக்கு தெரியணும். நான் சென்னையில இருந்து கும்பகோணம் போறேன் அப்படின்னா நான் கும்பகோணம் போறேன் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்ப அதே மாதிரி ஆன்மாவை எனக்கு ஒரு தெளிவு இருக்கு, ஒன்னதான் அடையணும்னு. இந்த பாதையை எப்படி, இந்த உலக பாதையை எப்படி, இந்த ரோட எப்படி நான் விழிப்புணர்வா ஓட்டுறேனோ அதே மாதிரி விழிப்புணர்வா இந்த வாழ்க்கையை பாதையில நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னையும் காடோட சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கணும், இறைவனோட சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கும் போது மனம் பல எண்ணங்கள்ல டீவியேட் ஆகாது. அதை அந்த 24/7 அந்த அந்த இறை உணர்வோடையே இருக்கிறது அப்படிங்கிறது தான் யோகம் எனப்படுறது. அப்பப்ப போய் கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது, அதுதான் மெடிடேஷன் சொல்றோம். அந்த கொஞ்ச நேரம் மட்டும் அந்த இதுல இருக்கும். அந்த மூச்சை கவனிக்கிறதோ, ஒளியை கவனிக்கிறதோ ஏதோ ஒண்ணுல இருக்கும். மற்ற நேரம்லாம் நம்ம அந்த டே டு டே அஃபேர்ல இருக்கும். ஆனா இது டே டு டே அஃபேர்ல இருக்கும் பொழுதும் சிந்தனை சொல்லும் இறை உணர்வோட இருக்கணும். எதுவா இருந்தாலும் எதுக்கு ஒரு பாட்டி கிராஸ் பண்றாங்கன்னா ஒரு அப்பா பகவானோட குழந்தை போறது, அது மாதிரி ஒன்னொன்னையும் இறைவனோட ரிலேட் பண்ணி அந்த இறை உணர்வை நமக்குள்ள அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு பேரு தான்ப்பா யோகம்ங்கிறது. அப்ப நீனும் இறைவனோட குழந்தை, நானும் இறைவனோட குழந்தை அப்படிங்கிறது ஒரு வாஞ்ச வருது. எப்படி உன் தங்கையோ அக்காவையோ பகச்சு உனக்கு ஒரு வாஞ்ச வருது, ஒரு அன்பு வருது, அண்ணன் தம்பியை பகச்சு எப்படி வருது? 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைன்னு தானே வருது. அதே வாஞ்ச அத்தனை குழந்தைங்க மேலேயும் நமக்கு வரும். அதுதான் அவங்க கருணை, வாத்சல்யம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப நமக்குள்ள எங்கேருந்து அந்த வெறுப்பு வரும், எங்கேருந்து அந்த பிரிவு வரும், எங்கேருந்து ஜாதி பிரிவு வரும், எங்கேருந்து மத பிரிவு வரும், எங்கேருந்து அந்த உயர்வு தாழ்வு, பணம் காசுனால வர உயர்வு தாழ்வு வரும், ஏழை பணக்காரன் வரும், எங்க புத்திசாலி முட்டாள் வரும்? எதுவுமே வராது. ஏன்னா புத்திசாலியாகவும் இருக்கிறவனுக்குள்ளயும் அந்த ஈசன் தான் துடியா இருக்கான், முட்டாளா இருக்கிறவனுக்குள்ளயும் ஈசன் தான் துடியா இருக்காங்கச்சு. அப்ப இவனும் அந்த ஈசனோட குழந்தைதான், அவனும் ஈசனோட குழந்தைதான். எல்லாம் நமக்கு தெளிவு இருக்கு இல்லையா? தெளிவு இல்லையா? அப்ப வரும்போது அந்த வெறுப்பு பிரிவினை எதுவுமே வராது. இது யோக மார்க்கத்துலதான் அதை நம்ம அந்த 10% பெர்ஃபெக்ஷன், அந்த ஒரு பியூரிட்டி வரும். தியான மார்க்கத்துல வரும், இல்லைன்னு சொல்லல. அது வேறையா கொஞ்சம் செல்பிஷ்னஸ் இருக்கும். நாம் எனக்கு குடும்பம் அதெல்லாம் இருக்கும். இங்க எல்லாமே நம்ம குடும்பமா போயிடுறதே. நீ, நானு, பூக்காரங்க, பழக்காரங்க, சாக்கடை தள்ளவங்க, எரிச்சக்காரன், எல்லாருமே இறைவனோட குழந்தைகள் தானே அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். மனம் அப்படியே பூரிப்பு அடையும். அப்படியே அதெல்லாம் சொல்ல முடியாது. அனுபவிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல நின்று எல்லாமே சாமி பிள்ளைங்கதான்ப்பா அப்படின்னு நினைச்சு அப்படி பாருங்க. அந்த கண்கள், அந்த உண்மையான கண்களோட பார்க்கும்போது வெறுப்பு வரவே வராது. அவன் முன்னாடிலாம் நம்ம அந்த ஒரு பெருக்கிறவங்க, ஒரு கோவில்ல பெருக்கிறவங்க, இன்னொன்னு பெருக்கிறவங்க எல்லாம் ஒரு தொட்டு பேச இன்னொன்னுக்குலாம் ஒரு கூச்சம் இருக்கும். அவங்க எல்லாம் குப்பையெல்லாம் ஹேண்டில் பண்றாங்க, அப்படி மைண்ட் இருக்கும். ஆனா இந்த மனம் வந்தோன்னு பாத்தீங்கன்னா அவங்களை நம்மளால ஹக் பண்ணிக்க முடியும், ஈஸியா ஹக் பண்ணிக்க முடியும். பாக்குறவங்க வினோதமா பாக்குறாங்க, கேவலமா பாக்குறாங்கன்னா அவங்க
பிரிவினையில இருக்காங்க, அவங்க மனம் கொண்டு செயல்படுறாங்க. மனமற்ற இருக்கும்போது எல்லாமே பகவான குழந்தை தானே அப்படிங்கறச்சே அந்த ஒரு ஒரு பாண்டிங் அழகா வருது. அதுதான். ஓம் சாந்தி. தேங்க்யூங்கம்மா, புரியுதுங்கம்மா. அதாவது அப்படின்னா நம்ம வந்து தியானம் பண்றதை விட யோகத்துல இருக்கிறது ரொம்ப மிகச்சிறப்பு இல்லைங்களா? 24/7 வந்து நம்ம யோகத்தோடயே இருக்கிறது வந்து தியானம் பண்றதை விட சிறப்பான விஷயம்னு வச்சுக்கலாங்களா? யோகம் பண்ணாதான் ஆத்ம விழிப்புணர்வு வரும். தியானம் பண்ணா நீ கொஞ்சம் லைஃப்ல நல்லா நல்லா லைஃப் வாழ முடியும், தெளிவு இருக்கும், செய்யற வேலைகள் எல்லாம் இருக்கும். எப்பொழுதுமே இறை சிந்தனையோட இருக்கும் பொழுதுதான் இந்த ஆன்ம விடுதலை கிடைக்கும். ஆன்ம விடுதலை அடையும். இப்ப யோகம்னா ஸ்கூலுக்கு போற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோயேன், தியானம்னா டியூஷன் போற மாதிரின்னு. டியூஷன் போறதுனால நம்ம டிகிரி எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா? யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்துட முடியுமா? நம்ம போகணும்ல, காலேஜ் ஸ்கூல்ல போய் 8 மணி நேரம் அங்க உட்கார்ந்து இருக்கணும்ல. ஓகேங்கம்மா, புரியுதுங்கம்மா. நன்றி. அப்ப எது முக்கியம்? பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறது தானே முக்கியம். ஸ்கூல்ல சேர்த்தா தானே டியூஷன் போடுறோம். நம்ம டியூஷன் மட்டுமே போயிட்டு நான் யூனிவர்சிட்டி ஹோல்டரா வந்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஓம் சாந்தி. புரியுதுங்கம்மா. ஓம் சாந்திங்கம்மா. ரொம்ப தெளிவா புரிஞ்சுதுங்கம்மா. நன்றிகள். வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம், கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். வாங்க ப்ளீஸ். மேம், உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கு மேம். நீங்க அந்த யோக நிலைய நீங்க பேசும்போதே தெரியுது, நீங்க அதை ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட வே ஆஃப் ஸ்பீச் வந்து அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கு மேம். நீங்க அதை ரொம்ப அனுபவிச்சு ரியலைஸ் பண்ணி பேசுறது, அந்த ஃபீல் வந்து எங்களால இங்க ரியலைஸ் பண்ண முடியுது மேம். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. உங்களோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நல்லா இருக்கு மேம். எனக்கு மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்கு மேம். அந்தி சந்தி அப்படின்னு சொன்னீங்களா? அந்தின்றது 4 to 6 ஈவினிங், எனக்கு கரெக்டா தெரியல மேம். அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மழை காலத்துல சீக்கிரம் இருட்டிடும், வெய்ய காலத்துல லேட் ஆயிடும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன், இருட்ட போறது வீட்டுக்குள்ள லேட்டா போடு அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா? வாசல்ல விளக்கு போடு, சாமி விளக்கு, அந்த தயாண்டாக்கணும். அதாவது வெளிச்சமும் இருக்கும், ஆனா எனி செகண்ட் அது இருட்டாயிடும் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்கும். ஒற்றை புள்ளின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல மேம், அது எனக்கு கரெக்டா தெரியல மேம். நான் கவனிக்கல, என்னன்னு தெரியல. நான் இடையில வந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆன்மாங்கிறது ஒரு ஒளிப்புள்ளிட, இன்விசிபிள் ஒளிப்புள்ளி. இன்விசிபிள் விஷன்ங்கிறது இந்த 2 ஐயாலதான் பார்க்க முடியும். ஆனா நமக்கு 3வது கண்ணன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் ஆன்ம விழிப்புணர்வு. இந்த ஆன்ம விழிப்புணர்வு வரும்போதுதான் நம்மளால அந்த அந்த 3வது புள்ளிய நம்மளால உணர முடியும். மண் வாசனை வந்தா மழை வர போறதுன்னு உணர்றோமா? புரியுதா நான் சொல்றது? மண் வாசனை திடீர்னு வரும். அப்ப நம்ம மழை வர போகுது அப்படின்னு நம்ம உணர்றோம். மழை வந்தாலும் வந்துரும்பா, துணியெல்லாம் எடுத்து வைக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அது மாதிரி இந்த புள்ளியா இருக்க ஆன்மா அப்படிங்கறத நம்ம எப்ப உணர முடியும்? அந்த உணரணும் அப்படின்னா அதுல கவனம் வச்சுக்கணும். அப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம நம்பிக்கை வச்சுக்கணும். ஏன்னா அது மாரி இருக்குங்கிறாங்க, பார்த்தவங்க இருக்குங்கிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியறது இருக்கு. புரியுதா? அப்ப அதை நீயும் பார்க்கணும் அப்படின்னா நீ அதுல கவனம் வைக்கணும். எப்படி ஒரு போட்டோவை நம்ம வீட்டுல வச்சு மீனாட்சி போட்டோ வச்சு மீனாட்சின்னு சோகம் சொல்லி கும்பிடுறோம் இல்லையா? அந்த மாடல் தான், அதே மாடல் தான். அது மீனாட்சி அது கிடையாது, அது மதுரை கோயிலுக்குள்ள இருக்கு. ஆனா நீ உங்க வீட்டுல ஒரு போட்டோ வச்சு அதுக்கு ஏதோ ஸ்லோகம் 108 பேர் சொல்லி இல்லையா, அப்படியே விளையாடலாம் சொல்ற. என்ன நம்பிக்கையில சொல்ற? ஏன்னா இந்த போட்டோட்ட சொன்னா அது எப்படியும் அங்க கடத்தப்படணும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. போட்டோ கிடைக்காது, உன்னுடைய அதிர்வலைகள் தான் கிடைக்கும். உனக்குள்ள இருக்கிற ஃப்ரீக்வன்சி தான் அதை கிடைக்கும். உனக்குள்ளேயே இருக்காவ. இப்ப 33 கோடியில அவனோத்தி யாரு? மீனாட்சி. சரியா? அப்ப நீ இதை சொல்லும்போது உனக்குள்ள இருக்கிற மீனாட்சி விழிப்புணர்வு. ஆனா ஆன்மாக்கு ஸ்லோகம் கிடையாது. ஏன்னா அதுக்கு அது இந்த உலகத்துல வந்து இந்த இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகல. ஏன்னா அது ஒரு காட்சியா தான் இருக்கு. அப்ப நம்ம அதை கவனத்து மூலமா தான் ஈர்க்க முடியும். ஏன்னா அது நம்ம கவனிச்சோம்னா அது நம்மள கவனிக்கும். அதுக்கும் கவனம் உண்டு. நம்ம அது கவனத்து மூலமா அதை ஈர்க்கிறோம் அப்படிங்கிற. அப்ப ஒரு புள்ளி இருக்கு என்னோட நெற்றியில உச்சந்தலையில இருந்து ஓட்ட போட்டாலும் அந்த நெற்றிக்கு நடு நெற்றியில, பின்னந்தலையில இருந்து ஓட்ட போட்டாலும் அந்த நடு நெற்றியில, அதே மாதிரி நெற்றிக்குள்ள ஓட்ட போட்டாலும் இப்ப இந்த மூணு போய் ஒரு இடத்துல சேருமா? ஆணி அடிச்சோம்னு வச்சுக்கோ, உச்சந்தலையில ஒரு ஆணி, பின்தலையில ஒரு ஆணி, நெத்தியில ஒரு ஆணி அடிச்சா அந்த 3 ஆணி ஒரு இடத்துல சேரும், ஒரு பாயிண்ட்ல சேரும். அந்த பாயிண்ட்லதான் அங்கதான் இருக்கு ஆன்மா. அந்த இடத்துக்குள்ள சும்மா ஒரு மனசுக்குள்ள நம்ம தலைக்குள்ள ஒரு புள்ளி இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம
சோ கற்பனையா தான் சிந்திக்கணும். போக போக அது உனக்கு உணர்வா வெளிப்பட இருக்கு. இது வந்து நம்ம அந்தி சந்தி நேரத்துல அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப அந்த காஸ்மிக் பவர் நமக்கு அந்த டைம்ல பண்ணணும் இல்லமா? அந்தி சந்தி நேரத்துல காஸ்மிக் பவர் கிடைக்கும். ஆனா எப்போதுமே சிந்திக்கும் போது ஆன்மா விடுதலையாகும். 24/7 அந்த தாட்டிலேயே இருந்துகிட்டே எல்லாருக்குமே அதே மாதிரிதான் அப்படிங்கிறது. இப்ப பாரு, இறை உணர்வோடயே இருக்கும்போது ஆன்மா விடுதலை ஆகிறது. அந்தி சந்தியில செய்யும் போது காஸ்மிக் எனர்ஜி உனக்குள்ள வருது. அதாவது எப்பயுமே சிந்திச்சுட்டு இருந்தாலும் அந்தி சந்தியிலையும் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப ரிசீவ் பண்ணலாம். அசையாம ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒன்றிலேயே கவனம் வைக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி உனக்குள்ள வருது. தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நல்ல எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச் மேம்.